श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रञ्जजामातरमणिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्पतितराणि गणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तुतिजैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयगास्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्मयानाम् अवध्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततं प्रणमामि मूर्धना भूतं तरस्य मगताभयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकाल यतीन्द्रनिष्ठान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् पाषण्डसागुरमहापुरभामुगाग्नि श्रीरङ्गराज शरणाम्बुजमुहुलदाशका श्रीविष्णुलोकमणिमण्डपमार्गदायी रामानुजो विजयते यतिराजराजः. இந்த ஸ்லோகமானது காட்டி பஞ்சகம் என்று சொல்லக்கூடிய அந்த கிரந்தத்திலே கடைசி ஸ்லோகமாக அனுகிரகிக்கப்பட்டது. விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த அர்ச்சராதி மார்க்கத்துக்கு வழி அந்த ராமானுஜரின் திருவடிதான் என்று தெரிவிக்கிறது இந்த ஸ்லோகம். அப்படிப்பட்ட அவருடைய திருவடியாலே விஷ்ணுலோக மணிமண்டபத்தை பிராபிக்க என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய மதத்துடைய நிலை என்ன, அந்த சம்பிரதாயம் என்ன சொல்ல வந்தது, சாஸ்திரம் சொன்னதை சுவாமி எப்படி அதை தெளிவுபடுத்தினார், அதையெல்லாம் நமக்கு விரிவாகவும் சுருக்கமாகவும் நம் புத்திக்கு எட்டும்படியாகவும் நாம் நன்றாக அறிந்து கொள்ளும்படியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே தொட்டையாச்சார சுவாமியுடைய சத்சிஷ்யராக இருக்கக்கூடிய சீனிவாசாச்சாரியா சுவாமி ஆச்சரியமான யதீந்திரமத தீபிகா என்கிற ஒரு கிரந்தத்தை அனுகிரகித்தார். அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே எல்லா வஸ்துக்களையும் ரெண்டு விதமாக பிரிப்பார்கள், பிரமாணம் பிரமேயம் என்று. எந்த வஸ்துவா இருந்தாலும் அதுக்கு பிரமாணம்னு ஒரு பக்கம், பிரமேயம் ஒரு பக்கம். ஆனால் பிரமாணம் என்பது 3 வகைதான். பிரமேயம் நிறைய இருக்கு. ஆனா பிரமாணம் 3 வகைதான். அந்த 3 வகை என்னது? பிரமாணம் பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம் என்று சொல்லக்கூடிய 3 பிரமாணங்கள். அந்த 3 பிரமாணங்களை பிரதானமாக அதை நாம் அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேலே அந்த பிரமேயத்தை நன்னா பிரிக்கிறார். அதே 2ஆ பிரிக்கிறார். திரவியம் என்றும் அத்ரவியம் என்றும் 2ஆ பிரிக்கிறார். பிரமேய பிரமாணத்தை 3ஆ பிரிச்சிட்டார். சப்த பிரமாணம், அனுமான பிரமாணம், அது மேல இருக்கக்கூடிய பிரத்யக்ஷ பிரமாணம் என்று மேற்கொண்டு நமக்கு இந்த பிரமேயம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை 2ஆ பிரிக்கிறார். திரவியம் என்றும் அத்ரவியம் என்றும். திரவியம்னா என்ன, அத்ரவியம்னா என்ன? மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டிருந்தா அதுக்கு திரவியம்னு பேரு. மாறுதலுக்கு உட்படாதது அதற்கு. இது நிறைய பார்த்துருக்கோம் இந்த விஷயத்த. நிறைய கேப் வந்தபடியால கொஞ்சம் நம்ம மறந்து போயிருக்கலாம். ஸோ மாறுதலுக்கு உட்பட்டதெல்லாம் திரவியம், மாறுதலுக்கு உட்படாததெல்லாம் அத்ரவியம். அநேகமா திரவியங்கள் தான் நிறைய இருக்கும். அத்ரவியம் 2 தான் பின்னாடி பார்க்க போறோம். இப்ப அந்த திரவியத்தை மேற்கொண்டு இன்னும் பிரிக்கிறார். திரவியத்தை மேற்கொண்டு இன்னும் பிரிக்கிறார். ஜடம் என்றும் அஜடம் என்றும் பிரிக்கிறார். அப்ப மொத்தம் திரவியங்கள் 6 திரவியங்கள். அதுல 6 திரவியத்துல அத்ரவியம் ஒன்றுதான் பின்னாடி பார்க்க போறோம். அத்ரவியம் ஒன்றுதான். 6 திரவியங்கள் மொத்தம் 10 அவதாரங்களாக எடுக்கின்றன. 6 திரவியங்கள் பிரகிருதி, காலம், சுத்த சத்துவம், தர்மபூத ஞானம், அதுக்கு மேல ஜீவாத்மா, ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய 6 திரவியங்கள். அதுக்கு மேலே இதுல முதல்ல 2 பிரகிருதியும் காலம் இருக்கிற ஜடப்பொருள் பேரு. ஜடம் அஜடம் எடுத்துக்கா இல்லையா? அஜடம்னா அதற்கு தன்னை காக்கக்கூடிய தன்மை உண்டு, அதன் தெரிவிக்கிறார். ஆக ஜடப்பொருள் வேறு பிரகிருதியும் காலத்துக்கும் ஜடப்பொருள் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதே போல
ஜடப்பொருளை நம்ம முதல்ல பிரகிருதியை பார்த்துட்டு இருக்கோம். ஜடப்பொருளை நான் முதல்ல பிரகிருதி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை பார்க்கணும். பிரகிருதியிலிருந்து தான் 23 தத்துவங்கள் உருவாகிறது. 24 தத்துவம், இது மொத்தம் 24 தத்துவங்கள். பிரகிருதி, மகான், அகங்காரம், தன்மாத்திரைகள், தன் பஞ்ச தன்மேந்திரியங்கள், ஞானேந்திரிய பிரியத்தையே அதுல முதல்ல இருக்குது பிரகிருதி. அந்த பிரகிருதியில் அதற்கு மேற்கொண்டு காலம். இப்ப இந்த நிலையில பார்த்துட்டு வரணும். இப்ப இந்த நிலை பார்க்கச்சே 6 திரவியங்கள், 1 அத்ரவியம் 7 ஆயிடுத்து. அதற்கு மேல் 3 பிரமாணங்கள், 3 சப்த பிரமாணம், அனுமான பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம், மொத்தம் 10 அவதாரங்கள் என்று பார்த்தோம். அந்த 10 அவதாரங்கள் 3ஐ பார்த்து ஆத்தி விட்டாச்சு. அதுக்கு 4வதாக இருக்கக்கூடிய இது 4வது பிரமேயத்தில் பிரமாணம் பூர்த்தியா பார்த்துட்டோம். பிரமேயத்தில் ஒரு முதல் நிலை இது பிரகிருதி. ஆனா மொத்தமா பார்க்கச்சே 4வது அவதாரம். அந்த 4வது அவதாரத்தை பார்த்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட நிலை யார் தெரிவிக்கிறார்னா தொடையாச்சார சுவாமிய சச்சிஷ்யராக இருக்கக்கூடிய சீனிவாசாச்சாரிய சுவாமி. கிட்டத்தட்ட சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணி 500 வருஷங்கள் கழிச்சுதான் இவருடைய அவதாரமே. இந்த சீனிவாச சுவாமி அவதாரமே இவருக்கு 500 வருஷங்கள் கழிச்சுதான். சுவாமி ராமானுஜருடைய அவதாரம் 1017. 1137 ராமானுஜர் சேவை கட்டத்தை பிராபித்தார். அதற்கு மேற்கொண்டு தொட்டையாச்சார சுவாமியுடைய அவதாரம் சோழசிம்மபுரத்துல கிட்டத்தட்ட 1530. 1530 தான் தொட்டையாச்சார அவதாரம். அவர் அவதாரம் பண்ணி கிட்டத்தட்ட 60-70 வருஷங்கள் கழிச்சுத்தான் சீனிவாசாச்சார், தொட்டையாச்சார சுவாமிக்கும் சீனிவாசாச்சாரியம் திருநாமமே. அவருடைய சசிஷ்யருக்கும் சீனிவாசாச்சாரியம் திருநாமமே. இருந்தாலும் அவர் அவதாரம் பண்ணி கிட்டத்தட்ட 60-70 வருஷங்கள் கழிச்சுதான் சீனிவாச சுவாமியுடைய அவதாரம். கிட்டத்தட்ட 1600 என்றே சொல்லலாம், கிட்டத்தட்ட இருக்கலாம். அப்ப ராமானுஜருக்கும் இந்த கிரந்தத்தை நிர்மாணம் பண்ண யதீந்திரவத தீபிகா என்ற கிரந்தத்தை நிர்மாணம் பண்ண இந்த சீனிவாசாச்சார சுவாமிக்கும் கிட்டத்தட்ட 600 வருஷங்கள் வாசி இருக்கிறோம். வித்தியாசங்கள் இருக்கலாம். இருந்தாலும் எதுக்கு சொல்ற வந்தேன்னா, அந்த வாசி இருந்தாலும் ராமாவுடைய சம்பிரதாயம் என்னவோ அது ரொம்ப பெருத்து இருக்கு, ரொம்ப விபுலமா இருக்கு. அதை சுருக்கமாகவும் பாலபாட்டம்னு சொல்லுவார். பாலபாட்டம்னா சிறியவர்கள் நன்றாக, நீங்க சொல்றது பார்த்தா சிறியவர்கள் புரிஞ்சு கொள்ற மாதிரி தெரியலையே சுவாமி. அந்த காலத்துல இதை கேட்கிறவர்கள்லாம் சிறியவர்களா இருப்பாங்க. சிறியவர்கள் ஞானத்திலே சிறியவர்கள் என்று அர்த்தம். அது வயசிலே இந்த அர்த்தம் அல்ல, ஞானத்திலே சிறியவர்கள். அந்த சிறியவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாக ஒரு நிலை. அப்பனா பெரியவர்கள் தெரிந்து முடியாத ஒரு நிலைன்னா அது எப்படி இருக்கு நீங்க பார்த்துக்கணும். இதுவே பெரியவர்களை காட்டிலும் மேம்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு கிரந்தமா இருக்கு. இப்ப நமக்கு அந்த காலத்துல தான் ஒன்றும் சிரமமே இல்லாம இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து 24 தத்துவங்கள். அந்த 24 தத்துவங்களிலே முதல் 24 தத்துவம் அச்சித் தத்துவம். அந்த அச்சித் தத்துவத்திலே பிரகிருதி, மகான், அகங்காரம், அதன் பிறகு அகங்காரம் 3ஆக பிரிஞ்சு சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் பிரிஞ்சது கிரமம். அது சாத்விக அகங்காரத்திலிருந்து பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், மனஸ்தத்துவம் 11 தத்துவங்கள் சாத்விக அகங்காரம் தெரியுது. அதுக்கு மேல ராஜச அகங்காரத்திலிருந்து என்னென்ன வருது? தாமச அகங்காரம் சேர்ந்து தன்மாத்திரை பஞ்ச சமணம். ராஜச அகங்காரம் உதவி பண்ணும். ராஜச அகங்காரம் ஒண்ணு வேலை செய்யாது. சாத்விக அகங்காரத்துக்கும் தாமச அகங்காரத்துக்கும் உதவி பண்ணுமே தவிர ராஜச அகங்காரம் மேற்பார்வை பார்க்கக்கூடிய நிலைதான் ராஜச அகங்காரத்தினுடைய தன்மை. அதற்கு மேலே தாமச அகங்காரத்தை தான் பஞ்ச பூதங்கள்னு, பஞ்ச தன்மாத்திரன்னு 20 தத்துவங்கள் அதுல நடக்கிறது. ஆக அதாவது பிரகிருதி, மகான், அகங்காரம் 3 தத்துவங்கள் ஆயிடுச்சு. பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள் 10 தத்துவங்கள் 13, மனஸ்தத்துவம் 16. அதற்கு மேற்கொண்டு பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச பூதங்கள் 10, 14, 10, 24, 24 தத்துவங்கள். அந்த 24 தத்துவங்களே முதல் தத்துவமாக இருக்கிற பிரகிருதி. அந்த பிரகிருதியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல பிரகிருதியை பார்த்துக்கிட்டு சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம், இதுல இருந்துதான் பஞ்ச பூதங்கள் உருவாகிறது. சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் அப்படிங்கிறது. அந்த பஞ்சபூதங்கள் எப்படி உருவாருது? ஆகாசத்து. ஏன்னா ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொன்று மாறி 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 வந்து ஆகாச வாயு
வாயோர் அக்னிகி அக்னே ராவக அர்த்த பிருத்திவின்னு சாஸ்திரம் சொல்றது உபதேசத்து. அந்த மாதிரி ஒவ்வொன்று உருவாயிட்டு இது வரைக்கும் நம்ம பார்க்கணும். அதற்கு மேற்கொண்டு தமஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது இருட்டு. இருட்டை தனியா விசாரிக்க. இப்ப பஞ்சபூதங்கள், அதே போல சப்தஸ்பர்ச ரூப ரசகந்தத்திலிருந்து அதற்கு தன்மாத்திரையாக இருக்கக்கூடிய சப்தஸ்பர்ச ரூப ரசகந்தத்திலிருந்து தான் உருவாயிட்டது கடந்த காலத்துல பார்த்தோம். இப்ப திரும்பி அதுக்கு போக வேண்டாம். அதற்கு வேண்டு தமஸ் என்று சொல்லி தனியா ஒண்ணு விசாரிக்கிறார். இருட்டு என்கிற ஒரு திரவியம். சாதாரண இருட்டுன்னு சொன்னாலே என்ன இருக்குன்னா, வெளிச்சம் இன்மை என்பது இருட்டுன்னு சொல்றாரு இல்லையா? இருட்டு என்பது தனி திரவியமா எடுக்கிறார். இருட்டு திரவியம்னு சொன்னாலே என்னன்னு பார்க்க போனோம். திரவியம் என்றாலே மாறுபாட்டுக்கு உட்பட்டதெல்லாம் திரவியம், மாறுபாட்டுக்கு உட்படாதெல்லாம் அத்ரவியம்னு. இதை நீங்க பிரதான ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டாலே காலட்சேபம் போயிடும். சரி, வெளிச்சம் இன்னை மட்டுமல்ல என்னது இருட்டு, அதாவது தமஸ் என்றது. தமஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? மண் கருப்பா இருக்கணும், அந்த கருப்பை போல இருக்கும். கருப்பா இருப்பதனால் பிருத்திவிக்குள் சேர்க்கப்பட்ட திரவியம் தான் தமசு. இருட்டு என்பது இந்த பிருத்திவிக்குள்ளே சேர்க்கப்பட்டது. என்ன அப்ப பிருத்திவிக்குள்ளே அந்தர்பாகம், அதைத்தான் இருட்டுன்னு சொல்றோம். இந்த பிருத்திவிக்குள்ளே அந்தர்பாகம். ஏன்னா சாஸ்திரம் நைல்யம் நைல்யம்னு சொல்லும். நைல்யம்னா கருப்பு, நைல்யம் நைல்யம் சொல்லும். அந்த நைல்யம்னு சொல்லக்கூடிய அந்த நிலையிலே சாஸ்திரம் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தான் தெரிவிக்கிறார். ஆக அப்ப கருப்புன்னு அர்த்தம் இல்லையா? நைல்யம்னா நீரம்னு அர்த்தம். ஆனா சாஸ்திரம் நைல்யம்னு சொன்னாலும் அதை கருப்புன்னு எடுத்துக்கணும், இருக்கட்டும். அப்படியா? இதனால இந்த இடத்துல என்ன தெரிவிக்குதுன்னா, பிரகிருதியினுடைய மற்றொரு நிலைதான் எது? தமஸ் பேரு. பிரகிருதியின் மற்றொரு நிலைதான் தமஸ் பேரு. அந்த இந்த தமஸை பத்தி நடாதூர் அம்மாள்னு பெரியவர், அந்த பெரியவர் என்ன பண்றாரு, தத்வசாரங்கிற கிரந்தத்தை இந்த விஷயத்தை நல்லா எழுதியிருக்கார். நம்ம இந்த நடாதூர் அம்மாள் வேதாந்த தேசிகளுடைய அவர் என்ன தெரிவிக்கிறார், இந்த தத்வசாரத்துல நன்னா இருட்டு எப்படி இருக்கும்? இருட்டு நிலைன்னா இருட்டு அதிகமா இருக்கும், செறிஞ்சி இருக்கும், கொஞ்சமாக இருக்கும், இருட்டு போறா போல இருக்கும், இருட்டு வரா போல இருக்கும், அதிகமாவும் இருக்கும், குறைச்சலாவும் இருக்கும்னு தனித்தனியா எடுத்திருக்காரு. இது இருட்டுக்குண்டானது. இதெல்லாம் தனித்தனியா அப்படின்னு தெரியுறாங்க. ஆனா இதையெல்லாம் ஒன்னா சேர்க்கணும். இப்ப பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா? பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா? இந்த பஞ்சபூதங்களை தனித்தனியா தான் படைக்கிறார். ஆனா எல்லாம் தனித்தனியா இருந்தாச்சுங்க ஒரு பயனும் ஆகாது. அரிசி தனியா இருக்கு, அடுப்பு நெருப்பு தனியா இருக்கு, ஜலம் தனியா இருக்கு, அதே போல காத்து தனியா இருக்கு, பாத்திரங்கள் தனியா இருக்கு, ஆகாசமான இடைவெளி தனியா இருக்குன்னா அப்ப எல்லாம் தனித்தனியா அந்த பிரயோஜனம் இல்லை. எல்லாம் ஐந்தும் சேரணும். ஐந்தும் சேரந்தான், சேர்ந்தாதான் சாதமாகும். அதே போல இதற்குத்தான் பஞ்சீகரணம்னு பேர். அப்ப பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இருக்கணும். அந்த பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசத்துல இந்த அஞ்சையும் பஞ்சீகரணம் பண்றாரு. முதல்ல கலப்படம் சில பேர்லாம் பண்றா பாருங்க. கலப்படம் பண்றாங்க என்ன அர்த்தம்னா, சுவாமி பால்ல தண்ணி கலக்கிறவன் தண்ணியில பால் கலக்கணும் அப்படி கேட்டுட்டு இருக்கணும். இந்த கலப்படத்தை முதல்ல பண்ண ஆரம்பிச்சது யாருன்னா பகவான் தான், சிவன் நாராயணன் தான். அங்கேயும் பஞ்சீகரணம் பண்றாரு. ஏன்னா தனித்தனியா இருந்தா அது ஒண்ணுக்கும் பிரயோஜனமே படாது. ரவை தனியா இருக்கு, உப்பு தனியா இருக்கு, தீர்த்தம் தனியா இருக்கு, அக்னி தனியா இருக்கு, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய வெட்டவெளி தனியா இருக்குன்னா பிரயோஜனம் இல்லை. அது அதற்கு அந்தந்த நிலையை சேர்க்கணுமோனும் சேர்த்து நெருப்பு ஊட்டி அதை தனிக்க பண்ணியாச்சுன்னா உடனே உப்மா எப்படின்னு அர்த்தணும். அதே போல இந்த பஞ்சீகரணம் பண்ணதான் அது பயன்படும். பஞ்சீகரணம் பண்ணனா பயன்படாது. அப்ப இந்த இடத்துல பாருங்க, கலப்படம் முதல்ல பண்ணது பெருமானதம். ஏன்னா எல்லா இதனால சொல்ல வந்து என்ன, இப்ப பிருத்திவின்னா மண்ணு, பிருத்திவி அப்பு தண்ணீர், தேஜஸ்னா நெருப்பு, வாயுன்னா காற்று, ஆகாசம்னா இடைவெளி என்று சொல்லக்கூடிய ஆகாசம். இதெல்லாம் தனித்தனியா இருந்தா ஆனா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லணும். அந்த தத்துவத்துக்குள்ள ஏனைய 4 தத்துவங்களும் சேரும். ஏனைய 4 தத்துவம் சேரும். அதாவது கீழே ஆகாசம் நிலம்னு பார்த்தோம்னா சப்தம் தானே ஆகாசத்துக்கு உண்டு. ஆகாசத்துக்கு பிரதான பிருத்திவி. சப்த ஸ்பரிச ரூப ரசகந்தம்
இது தன்மாத்திரைகள். இந்த தன்மாத்திரை எப்படி இருக்கு? பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் என்று சொல்லக்கூடிய ஆகாசத்துக்கு தான் சப்தம்னு பார்த்த போனோம். அப்ப ஆகாசத்துக்கு நைவியம் உண்டு, ஆகாசத்துக்கு ரூபம் உண்டு. ரூபம் உண்டு. ரூபம்னாலே ரூபம் ஆகாசத்துக்கு கிடையாது, அக்னிக்கு தான் உண்டு. அக்னின்னு சொன்னா ரூபம் தான் இருந்தது. ஆகாசத்துக்கு எப்படி சொல்ல ரூபம் வந்தது? ஒண்ணுமில்லை, நம்ம இருந்து அப்படியே கடற்கரையை பார்க்கறது ப்ளூவா தெரியுது, நீளமா தெரியுது. எதனால தெரியுது? ஆகாசத்தை அந்த மாதிரி ப்ளூவா தெரியணும் அவசியமே இல்லை. அப்ப மற்ற குணங்கள் சேர்ந்து இருக்கு. 4 குணங்கள் இருக்கணும். பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசத்துல ஆகாசத்தோட ஏனைய 4 குணங்களும் சேர்றது. சேர்ந்தபடியால் என்ன ஆகுதுன்னா அக்னிக்குண்டான ரூபம் அதுல கலந்துருது. கலந்தபடியால் தான் அந்த ஆகாசத்துக்கு உண்டான நைவியம் நமக்கு தெரியுது. இப்ப அஞ்சையும் பகவான் நன்னா பிசைகிறார். அஞ்சைய கோதுமை மாவு பிசை விளவணும். இன்னைக்கு கோதுமை மாவோடு சில சத்து மாவெல்லாம் சேர்த்து கடையிலே விற்க ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் பெருமாளுக்கெல்லாம் பண்ண முடியாது. அதனாலதான் என்ன பண்றாங்க, கோதுமை மாவெல்லாம் தனியா அரைச்சே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு சில திருமாளிகனை. இதுக்கு சொல்ல வந்ததுன்னா அப்ப அவ சத்து மாவை சேர்க்கறதுக்காக மற்ற ஏதோ ஏனைய பதார்த்தங்கள்லாம் சேர்க்கிறாருன்னா அதான் கலப்படம். அதே போல முதல்ல கலப்படம் பண்ணது யாருன்னா பகவான் தான். அதுதான் பஞ்சீகரன்னு பேரு. பகவான் கலந்து பிசைகிறாரு. இதனுடைய குணம் அதற்கு வந்துடுறது. அப்ப என்னன்னா பிருத்திவிக்குள்ள அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் அதனுடைய குணம்லாம் அது வந்துடுறது. இதுக்குதான் பஞ்சீகரண பிரக்ரியான்னு பேரு. பஞ்சீகரண பிரக்ரியான்னு ஒவ்வொரு பூதத்தையும் என்ன பண்றாருன்னா நல்லா சிருஷ்டிக்கிறார். பிருத்திவியை படைக்கிறார், ஆகாசத்தை படைக்கிறார், அப்பை படைக்கிறார், வாயுவை படைக்கிறார், அக்னியை படைக்கிறான்னு ஒவ்வொன்றும் படைச்சு என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு பூதத்தையும் 2ஆ பிரிக்கிறார். இப்ப பஞ்சீகரணம் எப்படி பண்றான்னு சொல்ல கேட்கும். 2ஆ ஆச்சரியமான விஷயம். ஆச்சரியமான இதெல்லாம் அறிவியல்கார இதெல்லாம் தெரியுமானா தெரியாது. அவளுக்கு இந்த பிரபஞ்சம் எப்படி வந்ததுன்னா சொல்லவே தெரியாது. இது வரைக்கும் ஒன்றும் தெரியாதுதான் சொல்லிட்டு இருக்கான். அது என்ன பண்ணிட்டு அபூர்வம் பண்ணிட்டுன்னு சொல்லுவான். அபூர்வம் ஞானம் இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது அபூர்வம் பண்ணிட்டு ஏற்கனவே மீமாம்சம் சொல்லி போயிட்டான். மீமாம்சம் அபூர்வம் பண்ணணும்னு சொல்லி போய் கண்டுக்கணும். அப்படி இருக்க செய்து இந்த பூதத்தை பிரிக்கணும். பிருத்திவின்னு இருக்கணும். பிருத்திவியை 2ஆ பிரிக்கணும். 2ஆ பிரிக்கணும்னா பிருத்திவி ஒரு வட்டமா இருக்குன்னு வச்சுக்கோ. சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்லிட்டு இருக்கேன். வட்டமா இருக்கான்னு கேட்காதீங்கோ. வட்டமா இருக்குன்னு வச்சுக்கோ, இல்ல சதுரமா இருக்குன்னு வச்சுக்கோ. அது அப்படியே பாதியா வெட்டினேன். வெட்ட உடனே ஒரு பாதி வந்துடுது. அப்ப பிருத்திவியை பாதியா வெட்டியாச்சு. ஒரு பாதி வந்துடுத்து 50%. மிச்சம் இருக்கு 50% இருக்கு இல்லையா? அதை என்ன பண்ணா 4 பாகமா ஆக்கணும். மிச்சம் இருக்கு 50% 4 பாகமா ஆக்கணும். 4 துண்டா பண்ணணும். அப்ப என்னன்னா அரைக்கால் 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 என்று 4 பாகம். 4 அரைக்கால் எவ்வளவு வருது? ஒரு அரை வந்துடுது. அப்ப 4 அரைக்கால துண்டா பார்த்துட்டு மிச்சம் இருக்கு 4 பூதங்கள் இருக்கு இல்லையா? இப்ப பிருத்திவியை தான் பாதியா வெட்டி இருக்கும். அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் 4 பூதங்கள் இருக்கணும். அந்த 4 பூதங்களுக்குள்ளே என்ன பண்ணிட்டான்னா இந்த அரைக்கால விட்டு இருக்கணும் பிருத்திவிய. அந்த பிருத்திவிய அப்புக்குள்ள அரைக்கால் சேர்க்கணும், வாயுக்குள்ள அரைக்கால் சேர்க்கணும், அக்னிக்குள்ள அரைக்கால் சேர்க்கணும், ஆகாசத்துக்குள்ள அரைக்கால சேர்க்கணும். அப்ப இதெல்லாம் சேர்த்தாச்சுன்னா அப்ப அப்புக்குள்ளையும் பிருத்திவியுடைய குணம் வந்துள்ளது, வாயுக்குள்ளையும் பிருத்திவியுடைய குணம் வந்துள்ளது, அதே போல அக்னிக்குள்ளையும் பிருத்திவியுடைய குணம் வந்துள்ளது, ஆகாசத்துக்குள்ளையும் பிருத்திவியுடைய குணம் வந்துள்ளது. ஆனா அரைக்கால் தான் இருக்கு. அரைக்கால் தான். இந்த மாதிரி பிருத்திவி அப்பு தண்ணீர் இருக்கணும். தண்ணியை பாதியா வெட்டிடணும். அந்த தண்ணியை பாதியா வெட்டிச்சு பாதி தண்ணீர் அப்படி ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்கும். மிச்சம் பாதிய அரைக்கால் 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 அரைக்கால வெட்டி என்ன பண்றா மிச்சம் இருக்கக்கூடிய பிருத்திவி தேஜஸ் வாயு ஆகாசம் அதை சேர்க்கணும். ஏனைய 4 பூதங்களிலே சேர்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சேர்த்தாச்சுன்னா அப்ப ஒவ்வொன்றும் பிருத்திவி என்ன, அப்பு என்ன, தேஜஸ் என்ன, வாயு என்ன, ஆகாசம் என்ன, இது ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றும் சேர்த்தாச்சுன்னா ஒவ்வொன்றுத்துக்குள்ளும் பஞ்சபூதங்களுடைய தன்மை இருக்கும். இப்ப பிருத்திவி எடுத்துட்டாச்சுன்னா அதுல பாதி பாகம் பிருத்திவியுடைய பாகம், மிச்சம் பாதி பாகம் அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம். இந்த 4 பாகங்கள் சேர்ந்து அது இருக்கும். அப்பனா பஞ்சபூதங்கள்னு நீங்க என்ன சொல்றீங்க? பிருத்திவி
அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம்னு பஞ்சபூதம்னு சொல்றேன். அப்படி சொல்ல வேண்டாமே. பிருத்திவியே பஞ்சபூதம்னு சொல்லலாம், வாயுவையே பஞ்சபூதம்னு சொல்லலாம், தேஜஸையே பஞ்சபூதம் சொல்லலாம், ஆகாசத்தையே பஞ்சபூதம் சொல்லலாம். சொல்லாமேன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இதுல பிருத்திவின்னு சொல்லணும், அதுல பாதி பிருத்திவியா இருக்கு. ஆகாசம் சொல்லணும், அதுல பாதி ஆகாசமா இருக்கு. அப்புன்னு சொல்லணும், அதுல பாதி அப்பா இருக்கு. மிச்சம் பாதிதான் ஏனைய 4 பூதங்களின் கலப்படம். அதனால எது அதிகமா இருக்கோ அந்த பூதம் தான் அதுன்னு வந்து இதுக்குதான் பஞ்சீகரணம். இத முதல்ல பகவான் இன்னும் லோகத்தையே சிருஷ்டிக்கல, அந்த கடாகங்களையும் இன்னும் சிருஷ்டிக்கவே இல்லை. பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரிய இதெல்லாம் சிருஷ்டித்தாச்சு. சிருஷ்டித்து அந்த பஞ்சபூதங்கள் தான் என்ன பண்றாருன்னா பஞ்சீகரணம் பண்றாரு. பஞ்சீகரணம் பண்ணிச்சு ஒவ்வொன்னும் பாதியா இருந்து மிச்சம் இருக்கக்கூடிய பாதியை அரைக்கால 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 4 அரைக்கால ஒவ்வொரு பூதத்திலையும் சேர்த்துக்கிறார். சேர்த்த உடனே பிருத்திவிக்கு அப்புடைய குணம் வந்துடுறது, வாயுடைய குணம் வந்துடுது, ஆகாசம் குணம் வந்துடுது, தேஜஸ்வரி குணம் வந்துடுது. ஆனா பிரதானமா இருக்கிறது பிருத்திவிகளை பிருத்திவிதான் இருக்கும். ஆகாசத்துல ஆகாசம் தான். ஏன்னா பாதி பாகம் ஆகாசமா இருக்கு, பாதி பாகம் அப்பா இருக்கு, பாதி பாகம் தேஜஸா இருக்கு. அப்படிதான் இருக்குன்னு. அப்ப பிருத்திவியின் குணம் மட்டும் இல்ல, எல்லாத்தின் குணம் அதுல இருக்கு. ஆக தன்னுடைய பாகம் பாதி இருப்பதினால் அப்ப பிருத்திவின்னு பேர் கொடுக்கும். பஞ்சபூதம்னு சொல்லலாம், தவறு கிடையாது. ஆனா அந்த மாதிரி சொல்ல முடியாது. தெரியாச்சுன்னா பஞ்சபூதம்னு எதை நீங்க குறிப்பிடுறீர்கள் அப்படின்னு சந்தேகம். பஞ்சபூதம் எல்லாமே சேர்ந்தது, எல்லாமே சேர்ந்து குறிப்பிட்டு ஒன்று சொல்லும் போது பஞ்சபூதம் சொன்னா எதை வேணா சொல்லாம. அதனால என்ன பண்ண நம்முடைய பூர்வாச்சாரம் என்ன பண்ணிட்டாரா, பெரியவர்கள் வியாக்கியாத்தாக என்ன பண்ணான்னா, இல்ல எல்லாமே இதுல கலப்படம் ஆனாலும் சரி என்ன பண்ணணும்னா அதற்குள்ள எந்த பாகம் அதிகமா இருக்கோ அந்த பாகத்துடைய தன்மை வைத்துக் கொண்டு அந்த பூதத்தை தான் சொல்லணும். இப்ப பிருத்திவி பாகம் பாதியா இருந்ததுன்னா பிருத்திவி இது, அப்பு பாகம் பாதியா இருந்தா அப்பு இது, வாயு பாகம் பாதியா இருந்தா வாயு இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னு சொல்றாரு. இது நடந்தது. இதுக்கப்புறம் தான் என்னது அண்ட கடாங்களே சிருஷ்டிக்க போறாரு. இது முதல் நிலை. இப்ப வந்து பிருத்திவியை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதற்கு பேரு திரிவிக்கரணம்னு ஒண்ணு இருக்கு. திரிவிக்கரணம், திரிவிக்கரணம்னா பஞ்சீகரணத்தை சேர்ந்து சொன்னதாக வச்சுக்கலாம். திரிவிக்கரணம் என்றது என்னன்னா நிலம், நீர், தீ, நீர், பூமி, இது 3 கலந்தது. தீ என்றது அக்னி, நீர் என்று அப்பு, பூமி என்று பிருத்திவி. அதாவது தேஜஸ், அப்பு, பூமி என்று சொல்றதுலாம் இந்த 3 சேர்க்கிறாரோ. இந்த சேர்க்கக்கூடியதுல திரிவிக்கிரமம்னு பேரு. திரிவிக்கிரமம் இல்ல, திரிவிக்கிரண காரணம், திரிவிக்கிரண காரணம், திரிவிக்கிரம அவதாரம் அது வேறு, திரிவிக்கரணம்னு பேரு. அது வந்து இது வேணும். இதை வந்து பஞ்சீகரணம் கூட சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பஞ்சீகரணம்னா 5 சேர்க்கறது, திரிவிக்கரணம்னா 3 சேர்க்கறது. என்னென்னது அக்னி, அதே போல தண்ணீர், அதே போல பூமி, இது 3 சேர்க்கறது. இதுக்கு மேல இன்னொன்னு சக்தீகரணம்னு ஒண்ணு இருக்கு. சக்தீகரணம், சக்தீகரணம் என்ன சொன்னீங்கன்னா இதுக்கு மேல 2 சேர்க்கிறா. ஏற்கனவே பஞ்சீகரணம் ஆயிடுச்சு. 7 கரணங்கள் என்னன்னா சக்தீகரணம். எப்படின்னா மகான் அகங்காரத்தையும் சேர்க்கிறார். மகான் அகங்காரத்தையும் சேர்த்தாலும் அதுக்கு சக்தீகரணம்னு பேரு. இது மொத்தமே மாறினதுதான். எல்லாமே பிரகிருதியிலிருந்து மாறினதுதான். பிரகிருதி, மகான், அகங்காரம் இப்படி மாறிட்டு வருது இல்லையா? அதான் இதுக்கு திரவியம்னு பேரு. அப்ப எல்லாமே இதுல இருந்து மாறினதுதான். அப்ப இப்படிதான் 24 தத்துவங்கள் உருவாகிறது. பொங்கன்புரனும், பொரியைந்தும், கருமேந்திரியம், ஐம்பூதம், இங்கு உயிரோ பிரகிருதி மானாங்காரம் அரங்கிருந்திருக்கிறா. அவர் இந்த 24 வைத்துக் கொண்டுதான் பகவானே நமக்கு சரீரத்தை படைக்கிறார். இந்த சரீரத்தை 24 தத்துவங்களோடு கூடியது. இது சரீரம் 5 சேர் ஆக்கையில் இருக்கு. ஆனா அந்த 5 சேர் ஆக்கை என்ன அர்த்தம்? அந்த 5 சேர் ஆக்கையே 24 தத்துவத்துல தான் உருவாகிருக்கு. அதான் தெரிவிக்கிறார் இல்லையா? ஆக இதைத்தான் தெரிவிக்கிறார். நம் சரீரத்துக்கு மூலமை பொருளை 24. நம் சரீரத்துக்கு மூலப்பொருளை 24. பிரகிருதி, மகான், அகங்காரம், கர்மேந்திர 5. மறுபடியும் சொல்லு. பிரகிருதி, மகான், அகங்காரம், கர்மேந்திர 5, ஞானேந்திர 5, மனஸ்தத்துவம், பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், 24 தத்துவங்கள்.
இந்த 24 தத்துவம்ல 11 இந்திரியங்களும் மனிதனும் உடம்பு நல்லா பிடிச்சுட்டு இருக்கு. 11 இந்திரியங்கள் இது கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனஸ்தத்துவம். இந்த மனுஷனை நல்லா பிடிச்சுட்டு இருக்கு. எப்படின்னா ஒரு உடம்பு எப்படி பிடிச்சுட்டு இருக்கு? பஞ்ச கர்மேந்திரியங்கள் இருக்கு, பஞ்ச ஞானேந்திரியங்கள் இருக்கு, மனஸ்தத்துவம் இருக்கணும். இந்த 11 நல்லா பிடிச்சுட்டு இருக்கு. எப்படி பிடிச்சிட்டு இருக்குன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க பூர்வாச்சாரம். என்ன சொல்லுவாருன்னா, ஒண்ணுமில்ல சுவாமி, ஒரு ரத்னம் இருக்கு. அந்த ரத்னத்தை நல்லா பதிக்கிறோம்னா, அந்த ரத்னத்தை பதிப்பதற்கு நல்ல பெரிய ஒரு தகடு, தங்கத்தாலான தகடு, தங்கத்தாலான தகடுல அது அங்கங்க அங்கங்க அதுக்குள்ள பொற்கொள்ள அதுக்கு மாதிரி பண்ணுவானோ, அங்கங்க எதுவும் பண்ணி அதை கொண்டு போய் இந்த வஜ்ரத்தை கொண்டு போய் அங்க போய் சேர்க்கிற, அந்த ரத்தத்தை கொண்டு போய் சேர்க்கிறானோ, சேர்த்தா அது பச்சை ரத்தனமா, அது சிவப்பா, அதுக்கு மேல நீளமா, இன்னொரு ரத்தம் சேர்க்கிறானோ, சேர்த்து சேர்த்து எப்படி சேர்க்கணும், குறிப்பறிந்து சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. சேர்த்தா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமானோ, அதே போலதான் இந்த 11 இந்திரியங்களும் நம்முடைய சரீரத்தை சேர்க்கிறது. எப்படி சேர்க்கிறா தெரியுமா? இந்த சரீரம் தான் எது போல? தங்கத்தை போல. இந்த தங்கத்துக்குள்ளே 11 ரத்னங்கள் நல்லா பதிக்கப்படுறது. கண்ணு, காது, மூக்கு முதலான ரத்னம். சரீரம் தான் தங்கம். இப்ப இந்த சரீரம் என்னன்னு சொல்றாங்கன்னா, சரீரத்துக்கு லட்சணம் 4 லட்சணங்கள். இதெல்லாம் பிரகிருதி. இப்ப நம்ம பார்க்கறது பிரகிருதி தான். பிரகிருதி முடிஞ்ச உடனே கால தத்துவம் பார்க்கணும். ஆச்சரியமான விஷயம் அது. பிரகிருதியை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நாம எப்படி வந்தோம், எப்படி பூமி எல்லாம் எப்படி இருந்துருக்கு, அதான் பிரதானம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சது இங்க என்ன தெரிவிக்க, இப்ப சரீரம்னு சொன்னாலே இதுக்கு 4 லட்சணம் பிரதானமா இருக்கணும். 24 தத்துவங்களோடு கூடிய சரீரம். 24 தத்துவங்கள் தான் இப்பதான் பார்த்துட்டோம். அதுதான் அதுக்கு முன்னாடி பஞ்சீகரணம் ஆயிடுத்து. பஞ்சீகரணம் ஆன உடனே ஒவ்வொரு பூதத்துக்கும் அந்த பஞ்சபூதமுடைய தன்மையும் உண்டுன்னு பார்க்கணும். ஆனா பஞ்சபூதமுடைய தன்மை இருந்தாலும் அந்த பூதத்துக்குள்ள எது பாதிபாகம், எந்த பூதம் இருக்கோ அந்த பூதத்தின் பேர். பிருத்திவிய பாதிபாகம் தான் பிருத்திவின்னு பேரு, அப்பு பாதிபாகம் தான் அப்புன்னு பேருன்னு அது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்ப அதுக்கு மேல இந்த ரத்னமா இருக்கக்கூடிய அந்த ரத்னத்தை கொண்டு வந்து 11 இந்திரியங்களை சேர்க்கிறார்களோ, சேர்க்கறதுக்கு தங்கமான இந்த சரீரத்தை சேர்க்கிறான். சரி, இப்ப சரீரத்தை சேர்க்கிறான்னா சரீரத்துக்கு உண்டான லட்சணம் என்ன? 4 லட்சணம் சொல்லிடுறாரு. சரீரம் அந்த ஜீவனாலேயே தாங்கப்படுவதாக இருக்கணும். நாம என்ன நினைக்கிறோம்? சரீரம் தான் ஜீவாத்மாவை தாங்கிறது நினைக்கிறோம். இல்ல சுவாமி, ஜீவாத்மா இருக்கணும்னு சுவாமி, சரீரம் பெருசா இருக்கேன்னா இல்ல, இந்த சரீரம் அந்த ஜீவனாலேயே தாங்கப்படுவதா இருக்கணும். அந்த ஜீவனாலேயே ஏவப்படுவதா இருக்கணும். கமாண்டிங், நியமன சாமர்த்தியம். ஜீவாத்மா சொல்ல இந்த சரீரம் அந்த காரியத்தை பண்ணணும், ஜீவாத்மா தாங்க இந்த சரீரம் நிக்கிறது. இது 2 அதுக்கு மேல செய்யின்னு சொன்னா செய்யணும், வைன்னு சொன்னா வைக்கணும், ஓடுன்னு சொன்னா ஓடணும், நில்லுன்னு சொன்னா நிக்கணும், சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிடணும், தூங்குன்னு சொன்னா சொல்லணும். அப்ப ஏவுகிறோம் இல்லையா? அந்த ஏவக்கூடிய தன்மை எது? அந்த ஜீவாத்மா சொல்ல இந்த சரீரம் பண்ணணும். அப்ப ஏவப்பட்டதா இருக்கணும். அது மட்டும் இல்ல, சேஷத்துவமாக இருக்கும். இந்த ஜீவனுக்கு உடைமையாக இருக்கும், சேஷத்துவமாக இருக்கும். இந்த ஜீவனுக்கு உடைமையாக இருக்கும். இந்த ஜீவனை விட்டு பிரியாததா இருக்கும். இந்த 4 தன்மை பிரதானமா இருக்கணும். என்னென்ன 4 தன்மை? அதாவது சரீரம் இந்த ஜீவனாலேயே தாங்கப்படுவதா இருக்கணும். ஆமா சுவாமி, ஜீவாத்மா கடை போயிட்டாலும் ஒரு உண்மை பிரயோஜனமே இல்லை, நன்னாவே தெரியாது. அதுக்கு மேல இந்த ஜீவனாலே ஏவப்படுவதா இருக்கணும். இதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும் சொல்ல சொல்ல பண்ணிருக்கார். சரி தெரியுது. இந்த ஜீவனுக்கு சேஷத்துவமா இருக்கணும். ஜீவாத்மா சொன்னபடி சரீரம் கேட்கணும், கேட்கறதா தெரியல, அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு மேல இந்த ஜீவனை விட்டு பிரியாததா இருக்கணும். இந்த 4 தன்மைகள் சரீரத்தில் இருக்கணும். இது சரீரம் தான் பிரகிருதியிலிருந்து உருவாக்கப்பட்டது. இதுக்கு பிராகிருதம்னு பேரு. பிரகிருதிலிருந்து உருவாக்கப்பட்டபடியாக இதுக்கு பிராகிருதம்னு பேரு. ஆனா இதே போல இன்னொரு சரீரம் நம்ம கிடைக்கும் வருது, ஸ்ரீரங்கு சீவையோட போன அந்த சரீரத்துக்கு அப்ராகிருதம்னு பேரு. பிராகிருதம்னா அழியக்கூடியதுன்னு பேரு. அதான் இந்த திரவியம்னு சொல்றோம். மாறுபாட்டுக்கு உட்பட்டது அழியக்கூடியதுன்னா திரவியம்னு பேரு. அப்படி இருக்க செய்த இது ஜீவனாலேயே தாங்கப்படுவதா இருக்கணும், ஜீவனாலேயே ஏவப்படுவதா இருக்கணும், அந்த ஜீவனாலேயே சேஷத்துவமா இருக்கணும், ஜீவனுக்கு அடிமைப்பட்டதா இருக்கணும், அந்த ஜீவனை விட்டு பிரியாததா இருக்கணும். இதற்குதான் சரீரம்னு பேரு. இப்ப அதைத்தான் சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா, ஆதேயத்வ
விதேயத்துவ, சேஷத்துவ, அபிருதத் சித்தத்துவ, இந்த 4 சொல்லுவாங்க. ஆதேயத்துவ தாங்கப்படுவதா இருக்கும், விதேயத்துவ ஏவப்படுவதா இருக்கும், சேஷத்துவ ஜீவனுக்கு உடைமையாக இருக்கணும், அபிருதத் சித்தம் விட்டு பிரியாத தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். உடனே ஒருத்தர் ஆட்சேபிச்சிட்டார். நாம் விட்டு பிரியாத தன்மையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். 80, 90, 60, 70 கிளம்பி போறது சுவாமி. கிளம்பி போகாம இருக்கு, இங்கேயே இருக்குது இந்த ஜீவாத்மா. கிளம்பி அதோட கர்மத்துக்கு தகுந்தப்ப அது சொர்க்கமோ நரகமோ இல்ல சீவை குண்டமோ அந்தந்த நிலைக்கு தகுந்த போயிட்டு தானே இருக்கு. அப்படின்னு விட்டு பிரியாதுன்னு எப்படிமா சொல்ல முடியும்னா, அது நான் சொன்னது என்னன்னா, விட்டு பிரியிற வரைக்கும் கூடவே இருக்கணும். விட்டு என்னைக்கோ பிரிய போறது, அது வரைக்கும் கூடவே இருக்கணும். இல்ல இல்ல சுவாமி நான் ஒரு 2 நாள் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வரேன், நீ சரீரமே நீ மட்டும் இங்க இருந்து சொல்லிட்டு போமா, அதெல்லாம் விட்டு பிரியவே பிரியாது. பிரிஞ்சு விட்டுனா அவ்வளவுதான். அதோட போச்சு அது இல்லையா. சில சமயம் ஜீவன் சொல்றது சரீரம், சில சமயம் ஜீவாத்மா சொல்றது சரீரம் கேட்கறதே இல்லை, கேட்கறதே இல்லை. என்ன சுவாமி நீங்க என்ன சொல்லுங்க, ஏவப்படுவதா இருக்கும், சேஷத்துவமா இருக்கணும்னு சொன்னீங்க சுவாமி. எங்க சுவாமி கேட்கறது? ஒண்ணுமில்ல, யாத்திரை போறோம்னு வந்துன்னா 50, 60 வயசு ஆயிடுச்சுனாலே முட்டி கால இடம் கொடுக்கறது இல்லை. மனசுக்கு போகணும்னு இருக்கு, ஆனா சரீரம் ஓடுறது இல்லைன்னா வியாதி வந்து விட்டுன்னு அர்த்தம். வியாதி வராத வரைக்கும் அதுக்குதான் அதுக்கு பேரே வியாதின்னு பேரு. வியாதி வராத வரைக்கும் நன்னாவே இருக்கும், ஒண்ணும் கட்டவே இருக்காது. வியாதி வந்துட்டோம்னா சொன்னதை கேட்காது. வியாதி வராத வரைக்கும் சொன்னதை கேட்டு இருக்கோம். அப்ப இந்த ஜீவன் சொன்னாலும் இந்த சரீரம் பண்ண முடியாது. புரியுதா? சரீரம்னாலே திரவியம்னு பேரு. அப்ப இந்த விஷயத்த ராமானுஜர் தெரிவிக்கிறாரு. இந்த சரீரத்துக்கு பெரிய ஒரு அர்த்தத்தை கொடுக்குறாங்க. யஸ்ய சேதனஸ்ய யத்ரவ்யம் சர்வாத்மனா ஸ்வார்த்தே நியந்தும் தாரயிதும் ச சக்கியம் தது தஸ்ய சரீரம். தது தஸ்ய சரீரம். இது வேதார்த்த சங்கிரகத்துல தெரியாது. சரீரம்னா என்ன? சரீரம் என்ன? பிரகிருதி. பிரகிருதியை பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிரகிருதி தான் சரீரமே, பிரகிருதி தான் சரீரமே. அதுதான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்ப சரீரம்னா என்ன? யஸ்ய சேதனஸ்ய யத்ரவ்யம் சர்வாத்மனா ஸ்வார்த்தே நியந்தும் தாரயிதும் ச சக்கியம் தது தஸ்ய சரீரம். அப்படின்னா சுவாமி வேதாசம் தெரியாது. இந்த சரீரத்துக்கு முன்னாடி லட்சணம் சொல்றாரு. இதை இந்த கீழே நம்ம பார்த்துப்போம். இதுதான் மறுபடியும் சொன்னேன். உடல் மிசை உயிரென கரஞ்சங்கம் பரந்துடன் சுடர்மிகு சுருதியில் இவையுண்ட சுரனேன்னு முதல் 10 முதல் திருவாவிலை ஆட்சியமா தெரிவிக்கிற உஜர்வர உயரம் அதிகத்துல உடல் மிசை உயிரென கரந்தங்கம் பரந்துடன் அந்த வியாக்கியானத்தை நம்பில ஈடு வியாக்கியானத்துல அரும்பதத்தை இந்த மேற்கோளா எடுத்திருக்காங்க. இந்த சரீரம் என்பது எந்த ஒரு ஜீவனுக்கு எது திரவியம், எது திரவியம், அதாவது எந்த திரவியமானது எப்பொழுதுமே அந்த ஜீவாத்மாவுக்கு அந்த சரீரம் இருக்கணும், தான் அதை தாங்குவதாக இருக்கணும், அவர்தான் ஏவதாக இருக்கணும். அந்த ஜீவனுக்கு அது சரீரமாக இருக்கிறது யார்? அதுதான் சரீரம். அப்ப ஏவப்படுவதாக இருக்கணும், அது மட்டும் தாங்குவதாக இருக்கணும். அது மட்டுமல்லாம அந்த சரீரத்துக்கு தான் தாசனாக இருக்கணும், அந்த ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரம் தாசனாக இருக்கணும், அவர் சொன்னத்தை கேட்கணும், விட்டு பிரியாம இருக்கணும். அதான் சரீரம். இன்னொரு லட்சணம் சொல்லியிருக்க. இன்னொரு லட்சணம்னா பகவான் பகவானுடைய ஞானம். இதை தவிர எதுவாக இருந்தாலும் சரீரம் பகவான். இப்ப சரீரம்னா என்ன தெரியுமா? எல்லாமே சரீரம். பகவானுக்கு எல்லாமே சரீரம். எது சரீரம்? பகவானை தவிர அவருடைய பாருங்க, பகவானுடைய ஞானத்தை தவிர மற்ற எதுவாக இருந்தாலும் பகவானுக்கு அது சரீரம். அப்படியே சுவாமி. இப்ப நம்ம சரீரம், நம்ம சரீரம் பகவானுக்கு சரீரம், நம்ம ஆத்மாவும் பகவானுக்கு சரீரம். எந்த வஸ்துவனும் ஜெகத் சர்வம் சரீரந்தே, ராமாயண ஸ்லோகத்துக்கு ஜெகத் சர்வம் சரீரந்தே, ஜெகத்தே பகவானுக்கு சரீரமாக இருக்கு. தத்தனு சரீரமா இருக்கு இல்லையா? இது இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சரீரமா சுவாமி? அனந்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சரீரமான எல்லாமே சரீரம். அடியேனும் சரீரம் தான், மண்டபம் சரீரம் தான், ராக்காரம் சரீரம் தான், அனைத்தும் பகவானுக்கு சரீரம் தான். பகவானின் ஞானத்தை தவிர அனைத்தும் சரீரம். பகவானின் ஞானத்தை தவிர
அனைத்தும் சரீரம். ஏன் பகவான் ஞானம் சரீரம் இல்லையா? ஞானம் என்பது குணம். குணம் என்னைக்குமே சரீரம் ஆகாது. ஏன்னா குணம் சரீரம்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? குணம் சரீரம், குணம் குணம் வேறு, சரீரம் வேறு. அப்படி என்ன குணம் திரவியம் இல்லையே. ஆனா திரவியம்னு பின்னாடி சொல்ல போறேன், அப்ப வச்சு சொல்றேன். குணம் என்பது சரீரம் சொல்ல முடியாது. அப்ப பகவானுடைய குணம் இதை தவிர மற்ற அத்தனையும் சரீரம் தான். மற்ற அத்தனையும் சரீரம். அனந்த கருட விஸ்தக்ஷனாதிகள் என்ன யாரெல்லாம் உண்டோ, ஏன் பிரம்மா முதல் கொண்டு பிபீலிகா பரியந்தம், பிபீலிகான எறும்பு, பிரம்மா தொடங்கி பிபீலிகா பரியந்தம் அத்தனை பேரும் சரீரம் சொல்றார். சரி, இது சொன்ன உடனே ஒரு சின்ன ஆட்சேபம் வந்து, வேற்று மதத்தவர்கள்லாம் சரீரத்துக்கு உண்டான அர்த்தத்தை வேறு மாதிரி சொல்றாங்க. சரீரம்னா என்ன தெரியுமா? சேட்டை பண்றதுதான் சரீரம் சொல்றாங்க. சேட்டை பண்றது என்னன்னா, இது ஒம்பு பண்ணிட்டே இருப்பா பாருங்க. சில பேருக்குலாம் சில ஆத்துக்கு போனான்னா அந்த குழந்தைய கிள்றது, அழ விடுறது, அப்படி தொட்டில ஆட்டி விட்டு தூங்கிட்டு இருந்தா தூங்குறதுக்கு எழுப்புறது, இந்த மாதிரி சேட்டை பண்றா பாருங்க. அந்த மாதிரி சேட்டை பண்றதுதான் சரீரம் அப்படின்றா. அது சரீரம் இல்லை. ஏன்னா சரீரம் இந்த மாதிரி சேட்டை பண்றதுதான் சரீரம் வந்துச்சுன்னா, இப்ப சேட்டை பண்ணாம இருக்கிறது சரீரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பிரியத்துக்காக சொல்றேன், இவர் எக்ஸாம்பிள் சொல்றேன். கௌதம மகரிஷி சாபத்தால அகல்யா கல்லா போயிட்டா. கல்லா போயிட்டனும். அப்ப கல்லா போன அங்க சேட்டை இருந்ததா? சரீரம் தானே. கல்லு ஒரு சரீரம் தான். ஜெகத் சர்வம் சரீரந்தே இப்பதான் பார்த்துருக்கோம் நம்ம. இந்த ஜெகத்தே பகவானுக்கு சரீரம் வைத்து அகல்யாவுடைய சாபத்தாலே, கௌதம மகரிஷின் சாபத்தாலே கல்லா பயத்தை அடுத்த ராமனுடைய திருடி பட்டபடியால அகல்யா வீட்டு எழுந்தாலும் தெரியுது இருந்தாலும், அப்ப அந்த அகல்யா கல்லா போனாலே அவ சேட்டை பண்ண முடியுமா? கல்லி ஏதாவது சேட்டை பண்ணித்தானா? சேட்டை பண்ணலையே. ஆனா சரீரமா இருக்கேன். அப்ப சேட்டை பண்றதுலாம் சரீரமா இருக்குன்னு சொல்ல முடியாது. அவளுக்கு கல்தான சரீரம். அப்ப வெறுமனே தான் கிடந்தது, சேட்டை இல்லையே. அதனால் சரீரம் என்பது சேட்டை அல்ல, சரீரம். இரண்டாவது, சரீரம் இந்திரியங்களுக்கு இருப்பிடமா இருக்கு என்பது அவசியம் கிடையாது. பாருங்க, இந்த சரீரம் இல்லையா, என்னுடைய கண் காது மூக்கெல்லாம் இந்திரியங்கள் தானே. இந்த இந்திரியங்களுக்கு இருப்பிடமாக சரீரம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமானா? அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் அவசியம் இல்லை. இந்திரியங்கள்லாம் இல்லாம வெறுமனே கரிகட்டையா பிறந்தான் பரீட்சித்து. பாகவதத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கணும். கரிசட்டையா பிறந்தாரணும், கறந்தாரணும், அவனுக்கு இருந்த கந்திருக்காரணும். அப்ப கர்ப்பத்திலிருந்து வெளில வரச்சே கரிகட்டையிறான், சரீரத்தோடு தான் பிறந்தான். ஆனா கண்ணோ காதோ மூக்கோ நாக்கோ எதுவுமே இல்லையே. அதனால இந்திரியத்துக்கு ஆசிரியர் சரீரம்னு சொல்லாது. அப்படின்னா ஒன்றாக அனுபவத்திற்கு இருப்பம் சரீரம்னு சொல்லாது. என்னன்னா ஹரிசுவாமி முதல்ல என்ன சொன்னார்? சரீரம் சேட்டை பண்ணா சரீரம்னார், இல்லைன்ட்டார். அகல்யா வைத்துக் கொண்டு அந்த எக்ஸாம்பிள் வைத்துக் கொண்டு சேட்டை பண்ணலாங்க, கல்லா மாட்டினபடியால சேட்டை பண்ணா சரீரம் இல்லைன்ட்டார். இல்ல இல்ல, இந்திரியத்துக்கு ஆசிரியமா இருக்கு, அதனால் சரீரம். இந்திரியங்கள் இந்திரிய கண்காது மூக்குக்கு இருப்பிடமா இருக்கக்கூடிய தன்மையானபடியாலே சரீரம் சொன்னார். அதுவும் கிடையாது. பரீட்சித்து மகாராஜா அவர் கனிக்கட்டையா வந்து விடச்சு அது இந்திரியங்களே இல்லையே, அதுவும் கிடையாதுன்னார். சரி சுவாமி, நன்கு அனுபவிக்கணும் சுவாமி, அனுபவிக்கணும், ஓகோன்னு அனுபவிக்கணும். அனுபவிப்பதற்காக சரீரம் சொல்லாமன்னா அதையும் சொல்லாதுங்க. அப்ப சரீரம் என்னது? அனுபவிப்பதற்கும் கிடையாது, அதே போல சேட்டை பண்றதுக்கும் கிடையாது, இந்திரியங்களுக்கு ஆசிரியமா இருக்கணும்னு கிடையாது. அப்ப நான் அனுபவத்துக்கு இல்லையான்னா வேணும் அப்படி சொல்லலாம். அழுறதுக்கு வேணா சரீரம் சொல்லலாம். யாரும் அனுபவிச்சுட்டு இருக்கா? நீங்க பெரிய போட்டி சொன்ன போனாலும் அழுதுட்டுதான் இருக்காரு. வாசல்ல படுத்துட்டு இருக்கா, நாளைக்கு பிரசாதத்துக்கு ஒண்ணும் இல்லையே சிரமப்பட்டு இருக்கானா, அவனும் அழுதுன்னு தான் இருக்கான். அழத்துக்கு வேணா சொல்லாம வேற. அப்ப எல்லாம் போயிடுத்தணும், எல்லாம் பாதி நேரம் அழுதுட்டு தான் இருக்கான். அப்ப கண் காது மூக்கு இதெல்லாம் சரீரம் கிடையாது. சரீரம்னாலே எந்த சேத்தனனுக்கு, சேத்தனா அறிவிக்கக்கூடிய ஜீவாத்மா, எந்த சேத்தனனுக்கு ஆதேயமாய் விதேயமாய் சேஷமாய் விட்டு பிரியாமல் இருக்குமோ அது அவனுக்கு சரீரம். ஆதேயமாய், ஆதேயம்னா தாங்குபவனாய், விதேயமாய், அது மட்டும் இல்ல, தாங்குபவது மட்டுமல்ல, மேற்கொண்டு அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்னது என்னது இல்ல சுவாமி, தாங்கிறது மட்டும் இல்ல, இதைத்தான் பிரதானமா சொன்ன மாதிரி கேட்கணுன்ற இல்லையா?
விதேயமாய் சேஷமாய் அவர் தான் சுவாமின்னு விட்டு பிரியாம அப்பிரதக்ஷித்த விசேஷமா இருக்கக்கூடியதா அதான் சரீரம். இந்த சரீரம் தான் இந்த லட்சணம் தான் பொருந்தும். இப்ப பிரகிருதி 24 தத்துவங்கள், இந்த பிரகிருதியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 4வது அவதாரத்தை பார்க்கிறோம். நம்ம எந்த ட்ராக்ல இருக்கணும் அப்பப்போ ஞாபகம் வச்சுட்டே இருக்கோம். 3 அவதாரத்தை ஏற்கனவே பார்த்துட்டோம். 3 அவதாரம் என்ன? பிரமாணம், பிரமாணத்தை 3ஆ பிரிச்சார். பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம், அது 3ஐயும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பிரமேயத்துல 7 நிலை உண்டு. அதுல பிரதானம் எது? முதல் எது? பிரகிருதி. அந்த பிரகிருதியை பார்த்துட்டு இருக்கோம். அந்த பிரகிருதி 24 தத்துவங்கள். 24 தத்துவங்கள் பஞ்சபூதங்கள் என்ன, பஞ்ச தன்மாத்திரம் என்னன்னு கடந்த காலட்சேபத்திலே பார்த்துருவோம். அதுக்கு மேல அந்த 24 தத்துவங்களுக்குரிய நிலைதான் இந்த சரீரம். சரீரம்னா என்னன்னு இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சு இந்த சரீரத்துக்குள்ள லட்சணம் என்ன? சுவாமி சொன்ன மாதிரி சேதனச்சே திரவியம் சர்வாத்மனா சுவாத்தே தியந்தும் தாரயத்தும் சக்கிய தத்தஸ்த சரீரம் அப்படின்னு தெரிவித்தார். அப்படின்னா ஆதாயமாய் விதேயமாய் சேஷமாய் விட்டு பிரியாம இருக்கக்கூடிய தன்மை சரீரம் சொன்னார். சரீரம் தான் இந்த 4 லட்சணங்கள் பொருந்தது. அதுக்கு மேல இப்ப சரீரம் 2 வகை. சரீரத்திலே வகையெல்லாம் இருக்கா சுவாமி? 2 வகை. மேல பிரிக்க வராரு, நிறைய பிரிச்சுட்டே வர வராரு. சரீரம் அதையும் மேற்கொண்டு பிரிக்க வரும், அதையும் மேற்கொண்டு பிரிக்க வரும். சரீரம் 2 வகை. நித்திய சரீரம், அனித்திய சரீரம் 2 வகை. நித்திய சரீரம், அனித்திய சரீரம் விடுமுறை. பகவானின் சரீரமே நித்திய சரீரம். பகவானின் சரீரமே நித்திய சரீரம். அப்படியா சுவாமி? ஆமா, அவர் சரி நித்திய சரீரம். ஸ்ரீவைகுண்டத்துல திருவனந்தாழ்வார் என்ன, யக்ஷகர் என்ன, நித்திய சூரிகள் என்ன, இவர்கள் நித்திய சரீரம். அப்ராகிருதமான திரும்பின்னு பார்த்து போனோம். அப்ப இவர்கள் நித்திய சரீரம். இப்ப நம் சரீரம் அனித்திய சரீரம். நல்லா பாருங்க, இப்ப சரீரத்திலே 2 சரீரம், 2 பிரிச்ச போனோம். நித்திய சரீரம் ஒண்ணு, அனித்திய சரீரம் ஒண்ணு. நம் சரீரம் அனித்திய சரீரம். பகவானுடைய சரீரமாகட்டும், நித்திய சூரியனுடைய சரீரமாகட்டும், அதெல்லாம் நித்திய சரீரம். அப்ப பகவானுக்கு சரீரமாக இருப்பதெல்லாம் நித்தியமா இருக்கும். பகவானுக்கு சரீரமா இருக்கிறதெல்லாம் நித்தியமா இருக்கும். ஏன்னா பிரகிருதி, காலம், ஜீவாத்மா அத்தனை பேரும் பகவானுக்கு சரீரம். இதெல்லாம் பார்த்தோம். ஜெகத் சர்வம் சரீரத்துக்கு. இந்த பிரகிருதியும் பகவானுக்கு சரீரம், காலமும் பகவானுக்கு சரீரம், ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் பகவானுக்கு சரீரம். அது தெரியல. அப்ப அவருடைய திருமேனி இப்படி சுவாமி, அவருடைய திருமேனியே அவருக்கு சரீரம். பகவானுடைய திருமேனியே குணத்தை நம்ம பார்க்கல, நல்லா பாருங்க. குணம் பேரு, இது திருமேனா, அவருடைய திருமேனியே அவருக்கு தெரியும். இது இத்தனை நித்தியம், நித்தியமா இருக்கும். ஏன்னா பிரகிருதி, காலம், ஜீவாத்மா, பகவானுடைய திருமேனி, இது இத்தனை நித்தியம். பிரகிருதியும் நித்தியம். பாருங்க, பிரகிருதி நித்தியம்னு சொன்னேனே தவிர பிரகிருதியை பிரிச்சு வந்த குணம் 23 தத்துவங்கள். பிரகிருதி மகான், மகான் வந்து அகங்காரம், அகங்காரம் பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் சொல்லுவோம். அதெல்லாம் நித்தியம்னு சொல்லல. பிரகிருதி நித்தியம், காலம் நித்தியம், அதே போல ஜீவாத்மா நித்தியம், பகவானுடைய நித்தியம், பகவான் நித்தியம் தெரியுது, பகவானுடைய திருமேனியே நித்தியம். ஏன் சொல்றேன்னா, பகவானுடைய சொர்வம் மட்டும் நித்தியம் என்பது கிடையாது, பகவானுடைய திருமேனியே நித்தியம். ஏன் சுவாமி? என்னமா சுவாமி? அவர் அவதாரம் பண்றாரு, அதுவும் நித்தியம். அவதாரம் பண்ணக்கூடிய அந்த அவதார திசையில் இருக்க கண்ணனா அவதாரம் பண்ணியிருக்கார், ராமனா அவதாரம் பண்ணியிருக்கார், வராகனா அவதாரம் பண்ணியிருக்கார். என்னென்ன அவதாரம் உண்டோ அந்தந்த அவதாருடைய திருமேனி எல்லாம் நித்தியம். இந்த நித்திய சூரிகள் இயற்கையில கருடா வடிவெடுத்துட்டு இருக்காருன்னா, இயற்கையிலே ஆதிசேஷன் பாம்பா வடிவெடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் நித்திய சரீரம், எல்லாமே நித்திய சரீரம். அப்ப நித்திய சூரிகள் எடுத்துக்கொண்ட சரீரம் நித்தியம். இப்ப நித்திய சரீரம் வந்து நித்திய சரீரம் இது அனந்த கருட விஸ்வக்ஷேனாதிகள், பகவானுடைய திருமேனி, பகவான் எல்லாமே நித்தியம்னு அழைத்து. இப்ப அனித்திய சரீரம்னா என்ன சுவாமி? அனித்திய சரீரம் நம்மள சொல்லல சுவாமி, நம்ம இதெல்லாம் அனித்திய சரீரம் சொன்னேன். சரி, இப்ப அனித்திய சரீரத்தை 2ஆ பிரிக்கிறார். நித்திய சரீரம் ஆயிடுச்சு, அனித்திய சரீரத்தை 2ஆ பிரிக்கிறார். கர்மத்தினால் ஏற்பட்ட அனித்திய சரீரம், கர்மம் இல்லாமல் ஏற்பட்ட அனித்திய சரீரம். ரொம்ப நல்லா இருக்கும், அதனால நமக்கு தெரியவே தெரியாது.
கர்மத்தினால் ஏற்பட்ட அனித்திய சரீரம், கர்மம் இல்லாமல் ஏற்பட்ட அனித்திய சரீரம். கர்மத்திலிருந்து எதெல்லாம் வேலை செய்ய என்றால், அதாவது பகவான் படைக்க ஆரம்பிக்கிறாரோ இது எத்தனையும் அவனுக்கு சரீரம் தானே. மகான் அனித்தியம். ஏன்னா பிரகிருதியிலிருந்து மகான், மகான் வந்து அகங்காரம் வந்துட்டேன்னா மகவான் அகிந்தம் அனித்தியம். ஏன்னா மகவான் அழிஞ்சு விடுச்சுன்னா பிரகிருதியில போய் சேர்த்துடுறது. மகான் அது வந்து பிரகிருதி, மகான், அகங்காரம், அதற்கு மேற்கொண்டு தாமச அகங்காரம், ராஜச அகங்காரம், சாத்விக அகங்காரம். அதுல சாத்விக அகங்காரம் வந்து பஞ்ச கர்மேந்திரிகள், பஞ்ச ஞானேந்திரிகள். அதே போல தாமச அகங்காரத்திலிருந்து பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாதிரிகள். ராஜசேகரம் வேலை பார்க்க மாட்டார், அவரு மேற்பார்வையை பார்க்கலாம், பார்த்துட்டு இருக்கணும். அப்படி இருக்கச்சது இதுல பிரகிருதியை தவிர மத்த அத்தனையும் அனித்தியம்தான், அனித்தியம்தான். அப்ப என்ன மகான் அழிஞ்சுடுறது. மகா பிரளயம் வரிச்சு என்ன ஆகுதுன்னா எல்லாமே லயம், பிரளயம், லயம், எல்லாம் இதுல பிரகிருதிக்குள்ள லயமே அடைஞ்சிருது. லயம் அடைஞ்சபடியாலே அப்ப பிரளய தசையில் மகான் அவளுக்கு பிரகிருதியோடு போய் சேர்றதுனும். ஆனா பிரகிருதி நித்தியம், பிரகிருதி நித்தியம். இதெல்லாம் குழப்பமே வேண்டாம். மூல பிரகிருதி என்பது நித்திய தத்துவம். மூல பிரகிருதினா பகவானுடைய திருமையில போய் நன்னா போய் ஒட்டிக்கிறது. பிரளய காலத்துல மூல பிரகிருதி நித்திய தத்துவம். ஆனால் மூல பிரகிருதி மகான் ஆறுது, மகான் அகங்காரமாறுது, அகங்காரமாகி சப்தஸ்பர்ஷ ரூபரச இதான் எதுவா இருந்தாலும் எல்லாமே அனித்தியம், எல்லாமே அனித்தியம் இல்லையா. ஏன்னா பிரளய காலத்தில் மொத்தம் லயமாயிடுறதுனும். லயமானபடியாலே பிரகிருதி மட்டும் இருக்கும். பாப்பா பகவானின் சரீரம் மட்டும் நித்தியம். மகான் முதலானவைகள்லாம் பகவானுக்கு சரீரமா இருந்தாலும் அனித்தியமா இருக்கு. இப்ப நாமெல்லாம் பகவானுக்கு சரீரம் தான், ஆனா நித்தியமா? அனித்தியம், அனித்தியமா இருக்கணும். அதனாலதான் அனித்திய சரீரம், அனித்திய சரீரம். ஏன்னா அழிகிறபடியால் மகான் என்ன, அகங்காரம் என்ன, இதெல்லாம் மாறினது எல்லாமே என்ன பாருங்க. இப்ப மகான் மாறி தோணும், அழிஞ்சு தோணும். அதே போல அகங்காரம் அழிஞ்சு தோணும். இதெல்லாம் மகான், அகங்காரம், பச்சை பூதங்கள், பச்சை தன்மாதிரிகள் அழிஞ்சு தோணும். சரி சுவாமி, அழிஞ்சுத்தன்னா எப்படி அழிஞ்சுது? இப்ப நம்ம சரீரம் அழியிறது இதனால் நம்முடைய கர்மத்தால் அழியிறது. அதே போல அதெல்லாம் நம் கர்மத்தால் அழிஞ்சுதான்னா இது மகான் என்ன, அகங்காரம் என்ன, பஞ்ச பூதங்கள், பஞ்ச தன்மாத்திரை, இதெல்லாம் கர்மத்தால் அழிந்ததுன்னா நம் கர்மத்தால் அழிந்தது கிடையாது. நம் உடம்புதான் நம் கர்மத்தால் அழியிறது. என் கர்மத்தால் மகான் என்ன, அகங்காரம் என்ன பாதிக்க முடியாது. என் கர்மத்தால் அதை பாதிக்க முடியாது. இருப்பினும் அது அனித்திய சரீரமாக இருந்தாலும் அகர்ம கிருத்தம் இன்னும் பிரிக்கிறார். கர்ம கிருத்தம், அகர்ம கிருத்தம் உண்டு. இப்ப சரீரத்தை முதல்ல ரெண்டா பிரிச்சோம். நித்திய சரீரம், அனித்திய சரீரம். அனித்திய சரீரத்தை ரெண்டா பிரிச்சோம். என்னவா பிரிச்சோம்? அனித்திய சரீரத்தை, அதாவது அனித்தியம் என்றது என்னது? இந்த மாதிரி கர்மத்தால் ஏற்பட்ட அனித்திய சரீரம், கர்மம் இல்லாம ஏற்பட்ட அனித்திய சரீரம் ரெண்டா பிரிச்சோம். அதற்கு மேல மறுபடியும் ரெண்டா பிரிக்கிறார். அகர்ம கிருத்தம், கர்ம கிருத்தம்னு ஒண்ணு. இப்ப நம் கர்மத்தால் அழிவு என்பது மகான் அகங்காரத்து கிடையாது. அது பகவானுடைய நிலையால அது அழியிறது. அப்ப அதுவும் அனித்தியம், நித்தியம் கிடையாது. அது அனித்திய சரீரம் தான். பகவானுக்கு அது சரீரமா இருந்தாலும் அனித்திய சரீரம் தான். நம் சரீரம் அனித்திய சரீரம் தான், நித்திய சரீரம் கிடையாது. சரி, இருப்பினும் அது அனித்திய சரீரமா இருந்தாலும் அது கர்ம கிருத்தம். அதாவது கர்ம கிருத்தம். திருவனந்தாழ்வான் என்ன, கருடாழ்வான் என்ன, பகவான் இவர்கள்னா இச்சி என்ன பாருங்க. அவெல்லாம் அவதாரம் வந்து பண்றாலும் ஆதிசேஷன் வந்து அவதாரம் பண்றார். கருடாழ்வார், கருடன் அம்சம் தான் பெரிய ஆழ்வார். கருடனுடைய அம்சம் தான் மதுரகவி ஆழ்வார். அதே போல ஆதிசேஷன் அம்சம் தான் சுவாமி ராமானுஜர். இன்னாரா அவதாரம் பண்ணாலும் சொல்ற மோனோ அப்படி இருக்க செய்து. அப்ப அவெல்லாம் கர்மத்தால் வந்து பறக்கிறானா கிடையாது. ஆனா அவெல்லாம் ஒரு உருவத்திற்கு ஒருத்தர் வந்து அவதாரம் பண்றாருன்னா ஆதிசேஷன் கர்மத்தினால் வந்து இங்க அவதாரம் பண்ணாரா? ஒண்ணு வேண்டாம். பகவத் ராமானுஜர் ஆதிசேஷ அவதாரம் தானே, ஆதிசேஷ அவதாரம் தானே. அவ வந்து கர்மத்தால வந்து பிறக்கலையே. 200 வருஷங்கள் போய் அங்க அவதாரம் பண்ணி இந்த பூலோகத்தை திருத்தரன்னு பகவான் நியமிக்க ஆதிசேஷன் பகவத் ராமானுஜர் அவதாரம் பண்ணார். ஆனா அது என்னது? கர்மத்தினால் பிறக்கல. ஆனா என்னால் பிறந்தார்? சங்கல்பம், பகவத் சங்கல்பத்தால் பிறந்தார்.
பகவத் சங்கல்பம் இருந்தானா அப்ப அந்த சரீரம் நித்தியமானா இல்ல, அந்த சரீரம் நித்தியம் இல்ல, அந்த நித்தியமான கிடையாது. அவதரித்தது அவதானம், ஆனா அந்த சரீரம் அனித்தியமான சரீரம், நித்தியமான சரீரம். ஆனா அது கர்ம கிருதம் இல்லை. கர்மத்தால் ஏன் அனித்தியமான சரீரம், அந்த சரீரம் போயிடுத்து. அந்த சரீரம் தான் அந்த பூத உடலை வந்து ஸ்ரீரங்கத்துல என்ன போட்டிருக்காரு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதான் சன்னதியே இருக்கு. அப்படி இருக்கச்சது அந்த மாதிரி இருக்கச்சது அது கர்ம கிருதம் கிடையாது. ஏன் கர்ம கிருதம் கிடையாதுன்னா கர்மத்தாலே அவதாரம் பண்ணல. ஆனாலும் கர்மத்தாலே அவதாரம் பண்ணலேன்னு இதுல பாருங்க, பகவானும் கர்மத்தால் அவதாரம் பண்ண, இச்சையால் தான் அவதாரம் பண்ணார். ஆனா அந்த சரீரம் என்ன நித்திய சரீரம். அதே ஆதிசேஷன் கர்மத்தால் அவதாரம் பண்ணல, இச்சையால தான் பகவத் சங்கல்பத்தால் அவதாரம் பண்ணார். ஆனா அந்த சரீரம் அனித்திய சரீரம். இந்த வித்தியாசம் தான் அது அனித்திய சரீரம். புரியத்துக்கு அவங்க சொல்றேன். விஸ்வக்ஷேரர் தான் நம்மாழ்வார அவதாரம் பண்றார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்மாழ்வார் அவதாரம் பண்ணாருன்னா இது அகர்ம கிருத்தம், கர்ம கிருத்தம் கிடையாது. பகவத் சங்கல்பத்தாலே அந்த திருமேனி எடுத்துட்டார் இல்லையா. இப்ப கர்மத்தினால் ஏற்படுது சங்கல்பத்தில் வந்துன்னா இப்ப அந்த சரீரம் அனித்திய சரீரம் தான், நித்திய சரீரம் கிடையாது. அதுவும் அனித்திய சரீரம் தான். ஆனா அவர் கர்மத்தால வந்து பிறந்தார், நாமளும் கர்மத்தால வந்து பிறந்திருக்கோம். அதே போல நம்மாழ்வார் கர்மத்தால் வந்து அவதாரம் பண்ணாருன்னா கிடையாது. ஆனா அந்த சரீரம் நித்தியம் கிடையாது, அனித்தியம் இருக்கிறார். இப்ப சங்கல்பம் தேர்ந்து கொண்ட சரீரம். ஆக இப்ப கர்மத்தால் ஏற்பட்டது ரெண்டு, கர்மத்தால் ஏற்பட்டது ரெண்டு இருக்கிறார். நம் சங்கல்பத்தோடு சேர்ந்து எடுத்துக்கொண்ட சரீரம், சங்கல்பம் இல்லாமல் கர்மத்தால் மட்டும் ஏற்பட்ட சரீரம். நம் சங்கல்பத்தோடு எடுத்துக்கொண்ட சரீரம், சங்கல்பம் இல்லாம கர்மத்தால் மட்டும் எப்படி என்ன பிரிக்கிறார் பாருங்க. சரீரம் எத்தனை விதம் தெரியும், கிட்டத்தட்ட 10-15 விதங்கள் இருக்கு. கர்மத்தால் ஏற்பட்ட சரீரம், அது இல்லாம சங்கல்பத்தால் ஏற்பட்ட சரீரம். நாம் எல்லாருக்கும் நல்ல பாருங்க, நம் சங்கல்பத்தோடு சேர்த்து கொண்ட சரீரம் ஒண்ணு, சங்கல்பம் இல்லாமல் கர்மத்தால் மட்டும் ஏற்பட்ட சரீரம். நம் எல்லாருக்கும் சங்கல்பம் இல்லாமல் கர்மத்தால் மட்டும் ஏற்பட்ட சரீரம் தான். நமக்கு என்ன சங்கல்பம் இருக்கா? சங்கல்பம் கிடையாது. என்ன நம்முடைய கர்மம், நம்முடைய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஞானத்தோடு இந்த மனுஷனா பிறக்கட்டும், இந்த ஞானத்தோடு பட்சியா பிறக்கட்டும், இந்த ஞானத்தோடு பறவையா பிறக்கட்டும், இந்த ஞானத்தோடு விலங்கா பிறக்கட்டும், பகவான் தான் நியமிக்கிறார். இருந்தாலும் நம்முடைய கர்மத்துக்கு அனுகுணமாக இப்ப கர்மம் செய்யணும். ஆனா இது வெறும் கர்மத்தால் மட்டுமே, இதுல சங்கல்பம் இல்லை. அதே புரியத்துக்காக சௌபரி 50 சரீரம் எடுத்துட்டார். அந்த சௌபரி 50 சரீரம் எடுத்துட்டாருன்னா அது கர்மத்தால் எடுத்துட்டா கர்மத்தால் தான் சரீரம். ஆனா கர்மத்தால சரீரம்னாலும் அது ஏன் அந்த மாதிரி 50 சரீரம் எடுக்க முடியுமானா இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லிக்கிறேன். என்னன்னா சௌபரிட்டு ஒரு மகரிஷி, அந்த மகரிஷி என்ன பண்ணார், வெளியில நல்லா இந்த வெளிவட்டாரத்துல தபஸ் பண்ணினா யாராரும் வந்து தனக்கு ஏதோ இடையூறா இருக்கும், தன்னுடைய தபஸுக்கு இடையூறா இருக்குன்றதுக்காக நேரம் என்ன பண்ணார், ஜலத்துக்குள்ள போயிட்டார். பெரிய ஆத்துக்குள்ள போய் அந்த ஆத்துக்குள்ள மூழ்கிண்டு தான் தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா வெளியில இருந்தா நிறைய இடையூறுகள் வருதுன்றதுக்கு உள்ள போயிட்டார், ஜலத்துக்குள்ள போயிட்டார். தண்ணிக்குள்ள போய் நல்லா தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. தபஸ் பண்ணிட்டு இருக்க கண்ணை திறக்கப்படாது, கண்ணை திறந்து பார்த்தார். திறந்து பார்த்த உடனே 50 மீன் குட்டிகள் ஜலத்துக்குள்ள 50 மீட்டுக்கு ஒண்ணுக்கு நல்லா அரவணைத்துக் கொண்டு நல்லா ஆனந்தமா சுத்தி ஆனந்தமா இருக்கு. இவர் உடனே ஒரு தோணுது, என்ன ஒண்ணும் இல்லாத இந்த மீன் குட்டி 50 மீன் குட்டி, தாய்க்கு மீன் குட்டி என்னமா ஆனந்தமா இருக்கு, நான் என்ன மனுஷனா இருக்கேன், நான் எதுக்காக நான் சிரமப்படணும் இங்க தபஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு, நானும் ஆனந்தமா இருக்கலாமே சொல்லிட்டு மேல வந்தேன். மேல வந்த உடனே நேரம் அந்த நாட்டுக்கு இருக்க ஒரு ராஜா கிட்ட போனார். மாந்தாத்தான்னு பேரு, அந்த மாந்தாத்தான்னு பேரு. அந்த மாந்தாத்தா என்கிற ராஜாட்ட போயிட்டு அந்த ராஜாவுக்கு 50 பெண்கள் 50 பெண்கள் என்னது 50 பிள்ளைகள் இருக்கு, பெண் பிள்ளைகள். அந்த பெண் பிள்ளைகள் இருக்கபடியாலே இவர் என்ன பண்ணார், நேரா அந்த மாந்தாத்திட்ட போயிட்டு அவர் கேட்கிறார், இவங்க 50 பெண்களையும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க கேட்கிறார். அவர் பயந்து போய் பெரிய சரித்திரம் சுருக்கமா சொல்றேன். இது வந்து ஸ்ரீவத்சமூர்த்தி இந்த கதையை எடுத்திருக்கார். அவர் பயந்து போய் இவர் ஏதாவது சமைச்சிட்டு போறாரு, ஏதாவது ஆபத்து வந்துட போகுதுன்றதுக்காக என்ன பண்ணாரு, 50 பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். தன்னுடைய 50 பெண்களையும், அதாவது தன்னுடைய 50 மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா என்ன பண்ணா, 50 பேருக்கு 50 மாளிகை, 50 வேலையாட்கள்,
50 தலிகை பண்ற இடம், 50 இருக்கக்கூடிய என்னென்ன உண்டு எல்லாத்துக்கும் 50 தான் பண்ணிட்டார். பண்ணி முடிச்ச உடனே இப்ப ராஜாவுக்கு சந்தேகம். 50 பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்தனே, 50 பேரோட இவர் கொடுத்தனம் நடத்தணுமானோ, இவர் நல்லா பண்ணணுமானோ, பண்ணணும் எப்படி பண்ணுவார்? முதல் பெண்ணுகிட்ட 10 நாள், 2ஆம் கிட்ட 10 நாள், 3ஆம் கிட்ட 10 நாள், 4ஆம் கிட்ட 10 நாள், அந்த மாதிரி போவாரா? எப்படி போவாருன்னு முதல் பெண்ணை போனார். இவர் தன்னுடைய தபபலத்தால 50 மாளிகை கட்டி, 50 குடிசை மாளிகை கட்டி, 50 தனிய பண்றவாரை வச்சு, 50 வேலையாட்களை எல்லாம் பண்ணிட்டாரு. யாரும் சோதரி பண்ணிட்டார். இப்ப ராஜா போய் பார்க்கணும் போனோம். ஒவ்வொரு பெண்ணிட்டையும் ஏன் பெண்ணே போய் அங்க போய் அந்த முதல் பெண்ணு போய் ஒரு 10 நாள் இருக்கார். இருந்து நன்னா இருக்கியா, உன்னை பார்த்தார் சோபரி மகரிஷி நல்லா பாத்துக்கிறாரா, ஆனந்தமா இருக்கா, சௌக்கியமா இருக்காரான்னு கேட்டார். 10 நாள் இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்ப அந்த பெண்ணு சொல்றா, முதல் பெண்ணு சொல்றா, அப்பா நன்னாவதான் பார்த்துட்டு இருக்கார், ஒன்னும் குறையே இல்லை. ஆனா என்ன ஒரே ஒரு எப்பவுமே எங்கிட்டயே இருக்கா. என்னுடைய தங்கை 49 பேர் இருக்காரனோ, அந்த 49 பேருக்கு போவதே இல்லை. எங்கிட்டயே இருந்துட்டு இருக்கா சொன்ன நினைச்சுட்டாரு. இப்ப ராஜா நினைக்கிறார், ஓஹோ அப்ப முதல் பேரிட்டு தான் இவருடைய எல்லா ஆசையும் இருக்கு போட்டிருக்கு, ஏனைய 49 பிள்ளைகளுக்கும் இவர்கிட்ட ஆசை இல்லை போட்டிருக்கு அப்படின்னு நினைச்சு 2வது பெண்ட போனார். 2வது மகள்கிட்ட போனோடனே அந்த மகள்கிட்ட ஒரு 4 நாள் இருந்தார். இருந்து முடிச்சுட்டு என்ன நன்னா பாத்துக்கிறாரா ஒண்ணு, அங்கே இருந்தார் சோபரி, நன்னா பாத்துக்கிறாருன்னார். நன்னா பாத்துக்கிறாருப்பா, ஒண்ணும் கவலை குறையல, ரொம்ப நன்னா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. ஆனா ஒரே குறை என்ன தெரியுமா, எனக்கு அக்கா ஒண்ணு இருக்கா, 48 பேர் தங்கை இருக்கா, அந்த 48 தங்கையாத்துக்கும் அக்காத்துக்கும் ஒரு போறதே இல்லை, இங்கே இருக்காரு அப்படின்னு சொன்னார். இதே மாதிரி அடுத்த வீட்டுக்கு போனார். அடுத்த வீட்டுல இதே பேச்சு, அடுத்த வீட்டையும் இதே பேச்சு, அடுத்த மக்கள்கிட்ட இதே பேச்சு. அப்பதான் ராஜா புரிஞ்சுட்டார், இவர் 50 மாளிகை கட்டுனது பெருசு இல்ல, என்ன பண்ணார், 50 சரீரத்தையும் எடுத்துட்டார். என்ன பாருங்க, 50 சரீரத்தையும் எடுத்துட்டார். ஒரு சரீரம் 2 சரீரம் இல்ல, 50 சரீரத்தை எடுத்துட்டு 50 மகள்கிட்ட போயிட்டு இவர் குடுத்தனம் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ராஜா புரிஞ்சுட்டார், ஆபாச விருத்திக்கு 50 சரீரம். இது எங்க தெரியுதுன்னா, கைங்கரியம் என்ன, ஆதிசேஷன் தான் பிரதானம். சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மரவடியாம் நீழ்கடலுள், என்றும் புனையாம், அணிவிளக்காம், பும்பட்டாம், புல்கமனையாம், திருமார்கர் வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கச்சே அந்த கைங்கரியத்துக்கு எத்தனை வேணா, எந்த சரீரம் வேணா, எத்தனை சரீரம் வேணா எடுத்துட்டு கைங்கரியம் பண்ண போனோம். இது பிராப்த விஷயம். அப்பிராப்த விஷயமா இருக்கக்கூடிய ஒண்ணுமில்லாத இந்த பெண்களை அனுபவிக்கிறதுக்காக சோபரி 50 சரீரம் எடுத்துட்டாருன்னா, சரி அப்ப அந்த சரீரம் எடுத்துட்டார். இப்ப 50 சரீரம் இப்ப ஆதிசேஷன் பிராப்த விஷயம் எடுத்துட்டார். ஆக 50 சரீரமா என்ன அனித்தியம் தான். 50 சரீரம் நித்தியம் கிடையாது, 50 சரீரம் அனித்தியம் தான். ஏன்னா கர்மத்தினால் தான் சௌபரியே பிறந்தார். சௌபரி பிறந்தது கர்மத்தால் தான் பிறந்தார். இவர் நித்தியசூருடைய அம்சம் இல்ல சௌபரி. இப்ப நம்மாழ்வாரும் கர்மத்தால பிறக்கல, சுவாமி ராமானுஜனும் கர்மத்தால பிறக்கல. ஆனா அந்த சரீரமே எது அனித்தியம். நம்மாழ்வார் சரீரம் அனித்தியம் தான், ஆதிசேஷன் பகவத் ராமானுஜன் அனித்தியம் தான். அதே போல சௌபரி ஒன்னும் சங்கல்பத்தால பிறக்கல, கர்மத்தால பிறந்தார். நம்மாழ்வாரோ சுவாமி ராமானுஜரோ கர்மத்தால பிறக்கல, பகவத் சங்கல்பத்தால பிறந்தார். பகவத் சங்கல்பத்தால பிறந்திருந்தாலும் அந்த சரீரம் அனித்தியம். பகவத் சங்கல்பம் இல்லை, கர்மத்தால பிறந்திருந்தாலும் அந்த சரீரம் என்னது அனித்தியமான சரீரம் தான், அனித்தியமான சரீரம். அப்ப என்ன தெரியுது, கர்மகிருத்தமான சரீரம் அனித்தியமான சரீரம். ஆனால் சங்கல்பத்தை எடுத்துக்கொண்ட சரீரம், நம்முடைய சரீரம் என்பது கர்மகிருத்தம். நம் சரீரம் இருக்கு இல்லையா, இந்த சரீரம் கர்மகிருத்தம், அனித்தியம். சங்கல்பம் கிடையாது. நம்ம கர்மத்தால பிறந்திருக்கோம், சங்கல்பம் கிடையாது, அனித்தியம். வெறும் கேவல கர்மகிருத்தம். கேவலம்னா மட்டும்னு அர்த்தம். கேவலம்னா தமிழ்ல வேற அர்த்தம், கேவலமா இருக்கா சொன்னேன், அதுக்கு வேற அர்த்தம். ஆனா இதுல சம்ஸ்கிருதத்துல கேவலம் சொன்னா மட்டும்னு அர்த்தம். அப்ப என்ன, கர்மகிருத்தம், கர்மத்தால மட்டும் நம்முடைய சரீரம். இப்ப ஏன்னா இந்த கர்மத்தால சரீரம் சொன்னால அதுவும் அனித்தியம் தான். சௌகரி எடுத்துக்கொண்ட 50 சரீரம் அனித்தியம் தான். அவருக்கு 50 சரீரம் இருக்கக்கூடிய அந்த தப பலிமை இருக்கு, அந்த தமிழ் அதுவும் அனித்தியமான சரீரம் தான். அதே போல ராமானுஜர் எடுத்துக்கொண்ட சரீரமும் அனித்தியமான சரீரம் தான். ஆனா அவருடைய அவதாரம் கர்மகிருத்தம் இல்ல, இச்சா கிருதம், பகவத் சங்கல்பத்தால பண்ணார். இப்ப இத மறுபடியும் 2ஆ பிரிக்கிறார். சுவாமி சரீரம் இத்தனை இருக்கா, மறுபடியும் 2ஆ பிரிக்கிறார். ஏன்னா
என்ன பிரிக்கிறார்? இப்ப மறுபடியும் ரெண்டா பிரிக்கிற இந்த சரீரத்தை ஸ்தாவர ஜங்கமம் பிரிக்கிறார். ஸ்தாவரம் ஜங்கரம் அப்படின்னா ஸ்தாவரம்னா நிற்பன, ஜங்கமம்னா அசைவன. நிற்பன அசைவன அப்படின்னு இருக்கு இல்லையா? நிற்பன அசைவன ரெண்டு இருக்கு இல்லையா? கல்லு மரம் இதெல்லாம் ஸ்தாவரம். கல்லு மரம் ஸ்தாவரம் இல்லையா? இதெல்லாம் கூட ஒரு இதுல ஜீவாத்மா உண்டு, இதெல்லாம் ஜீவாத்மா உண்டு. இதெல்லாம் கர்மகிரதம் தான். இதெல்லாம் இந்த சரீரம் எல்லாம் கர்மகிரதம். கல்லா பிறந்தாலும் சரி, மரமா பிறந்தாலும் இதெல்லாம் ஸ்தாவரம். இது ஒண்ணு. இப்ப இது என்னது? ஸ்தாவரத்தை ரெண்டா பிரிச்சு ஸ்தாவரத்தை நிற்பன அசைவன ரெண்டா பிரிச்சார். அதான் ஜங்கமத்துல அசைவன. அசைவனன்றது என்னது? நிற்பன தான் கல்லு மரம்னு பேரு. அசைவனவை ரெண்டா பிரிக்கிறார். என்ன சுவாமி அசைவன ரெண்டா? என்ன சுவாமி? என்னென்ன சுவாமி? ஜங்கமம். ஜங்கமத்தை ரெண்டா நாலா பிரிக்கிறோம். ரெண்டா இல்ல நாலா பிரிக்கிறோம். தேவ சரீரம், மனுஷ சரீரம், திரியக்கு சரீரம், நாரகி சரீரம். இந்த சரீரம். அப்ப ஜங்கமம்ன்றது சொல்லுது என்னது? ஜங்கமம் அசைவன. நிற்பன அசைவன ரெண்டா பிரிச்சார். கல் மரம்லாம் நிற்பது ஸ்தாவரம். அசைவனமாக இருக்கக்கூடிய ஜங்கமம். அந்த ஜங்கமத்தை நாலா பிரிக்கிறார். தேவ சரீரம் என்ன, மனுஷ சரீரம் என்ன, திரியக்கு சரீரம் என்ன, நாரகி சரீரம் என்ன? தேவ சரீரம் எது? தேவர்கள்லாம் இருக்கணும், அவளுக்கு சரீரம் இருக்கணும், அவர்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், அவருக்கெல்லாம் வியாதியே வராது, அது தேவ சரீரம். மனுஷ சரீரம்னா நம்ம சரீரம் தான். மனுஷ சரீரம், மனுஷ சரீரம். திரியக்கு சரீரம், திரியக்கு என்ன சுவாமி என்ன இருக்கணும், திரியக்கு சரீரம். நாரகி சரீரம். நாரக்கி தான் என்ன சுவாமி? நாரக்கி தான் என்னது? நரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு சரீரம் நம்ம கிடைக்கிறது, அதுக்கு யாதனா சரீரம்னு பேரு. நம்ம நரகத்துக்கு போறோமோ? நாம போல. எப்ப ராமவனத்தை சம்பந்தம் பெற்றோம் போக்குறது கிடையாது. இதுக்கு முன்னாடி போயிருப்போம், கட்டாயம் போயிருப்போம், போகாம இருந்திருக்க மாட்டோம். நாமக்குமே இல்லையே சுவாமி, அதெல்லாம் ஞாபகம் வராது. அப்ப அந்த நரகத்துக்கு போறோமோ அதுக்கு அங்க ஒரு சரீரம் கொடுக்குறாங்க, யாதனா சரீரம்னு பேரு. அந்த சரீரம் ரொம்ப நல்ல சரீரம், முட்டி வலி வராது சுவாமி, பிபி எல்லாம் இருக்குமா இருக்காது, சுகர் இருக்குமா இருக்காது, எதுவுமே இருக்காது, ஆனந்தமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் சரீரம், எந்த வியாதியும் வராது சுவாமி. அந்த சரீரம் தான் நல்லா இருக்கும் போல் இருக்கு. இங்க டாக்டர்கிட்ட கொடுத்து மாரடி என்ன ஒண்ணும் இல்லை, அந்த மாதிரி சரி எதுக்கு கொடுத்துக்காரு? நல்லா உதைக்கிறதுக்கு, நல்லா உதைக்கிறதுக்காக. இது நாளைக்கு சரீரம். ஒருத்தர் வட்டம் வந்து ஒருத்தரமா இருந்துட்டு இருக்காரு, அவனை பார்த்து ஊதினால அவர் பிராணம் போயிடும் போல் இருக்கு அப்படின்னா அவரால் அடிக்க முடியுமா? நல்லா அடிக்கணும், வலிக்கணும், ஆனா பிராணம் போகணும். இந்த மாதிரி சரீரம் இங்க நாரைக்கு சரீரம் இங்க யமலோகத்துல அந்த நாரைக்கு சரீரம் தெரிவிக்கிறார் இல்லையா? ஏன்னா அவரை பார்க்கும்போது சுவாமி இவரையா சுவாமி அடிக்கிறது, இவரை பார்த்தாலே பயமா இருக்கு, போயிடுவார் போட்டிருக்கு, ஊதினாலே போயிடுவார் போட்டிருக்கு நினைக்கிறாருன்னா, அப்ப அடி வாங்கறதுக்கு உண்டான சரீரம் தான் நாரைக்கு சரீரம். மேலும் இந்த இப்படிப்பட்ட நாரைக்கு சரீரம் இல்லையா இந்த சரீரம். ஆக ஸ்தாவர சரீரம், ஜங்கம சரீரம். ஸ்தாவரம் என்பது நிற்பன, ஜங்கமம் என்பது அசைவன. நிற்பன சரீரம் தான் கல் சரீரம், மரம் சரீரம். அதற்கு மேற்கொண்டு அசைவன என்று சொல்லக்கூடிய ஜங்கமத்துல 4 சரீரமா பிரிச்சார், தேவ, திரியக்கு, மனுஷர், நாரக்கினர். இப்ப அதுக்கு மேல இந்த சரீரத்தை மேல என்ன பண்றாரு? இன்னும் 4ஆ பிரிக்கிறார். மேலும் இந்த சரீரத்துக்கு 4ஆ பிரிக்கிறார். உத்திக்ஷம் அப்படின்னா விதை பெற்று வருவது இருக்கக்கூடிய பூமி வெடிச்சு வருதுன்னு ஒரு சரீரம் வருதா சுவாமி? வருது. பூமி வெடிச்சு ஒரு சரீரம் வருதோனோ அந்த உத்திக்ஷன்னு பேர். அது ஒரு சரீரம். இதிலிருந்து பிறந்ததுன்னு சொல்லலாமனோ? அதுதான். அது மாதிரி ஸ்வேதச்சனா வியர்வையிலிருந்து பிறக்கிறதோன்னு அர்த்தம் இருக்கு. வியர்வையிலிருந்து பிறந்தது இருக்கணும், அதெல்லாம் ஸ்வேதச்சன பேரு. அப்புறம் ஆண்டஜன்னா முட்டை இருக்கணும். முட்டை நிறைய பேர் பிறக்கிறது முட்டையிலிருந்து பிறந்ததுலாம். அதுக்கப்புறம் ஜராயுன்னா உல்பம்னா பனிக்குடம், பெண்களுக்கு பனிக்குடம் இருக்கணும். அந்த பனிக்குடம் கர்ப்பம் உடைஞ்சு வந்து பிறக்கிறதுனும் இந்த சரீரம். இந்த விதமா 4 விதமான சரீரங்கள். அதாவது விதை வெடித்து பூமி வெடிச்சு முளையக்கூடிய சரீரம் ஒண்ணு, வியர்வையிலிருந்து பிறக்கக்கூடிய சரீரம் ஒண்ணு, முட்டையிலிருந்து பிறக்கக்கூடிய சரீரம் ஒண்ணு, உல்பம் என்று சொல்லக்கூடிய பனிக்குடம் கர்ப்பம் உடைஞ்சு வரக்கூடிய 4 விதமான சரீரங்கள். ஆமா,
இதெல்லாம் சரீரம் வந்துட்டோம். இன்னும் பிரிக்கிறாரு. கர்ப்பம் இல்லாத சரீரம் இருக்கின்ற, அதாவது கர்ப்பத்திலே இல்லாம யோனி சம்பந்தம் கிடையாது, அதாவது ஆண் பெண் சம்பந்தம் இல்லாமல் யோனி சம்பந்தம் இல்லாம சரீரம் இருக்கான இருக்கு. யோனி சம்பந்தம் இல்லாத சரீரம் இருக்கு. சீதா தேவி அப்படிதானே பிறந்தா, சூடி கொடுத்த நாச்சர் அப்படிதானே பிறந்தா, முதலாழ்வார்கள் அப்படிதானே பிறந்திருக்காங்க. முதலாழ்வார்கள் இவ சரீரம்னா என்ன யோனி சம்பந்தம் இருக்கான்னா இல்லையே. முதலாழ்வார் ஒருத்தர் புஷ்பத்துல பிறந்தார், ஒருத்தர் மயிலாப்பூர்ல கிணத்துக்குள்ள பிறந்திருக்கார், ஒருத்தர் மயிலாப்பூர்ல கிணத்துக்குள்ள பிறந்திருக்காருன்னா ஆண்டாள் சூடி கொடுத்த நாச்சர் துளசி காணனோத்பவம் என்று சொல்லி துளசி வனத்துல பிறந்திருக்காரனோ. இந்த சரீரம் என்னது, இந்த சரீரம் இருக்கணும். சீதை என்ன பண்ணிக்கா, கலப்பைய அப்படியே ஓட்டிட்டு இருக்காரு. ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது யாகம் வர்றதுக்கா, யாரு ஜனக மகாராஜா யாகம் வர்றதுக்கா கலப்பையை ஓட்டுறார். ஓட்டுறச்சு அப்படியே ஒரு நங்குன்னு தட்டி நின்று தோணும். நங்குன்னு தட்டி நின்று தெரிஞ்சணும். அங்கிருந்து பிறந்து பார்த்தா யாரு, சீதா பிராட்டி. அது தெரியும். இப்ப இதெல்லாம் ஜோடி சம்பந்தமே இல்லையே. அந்த மாதிரி சரீரமே இருக்கு. முதலாழ்வார்களுக்கு யோனி சம்பந்தம் இல்லாத சரீரம், சீதா பிராட்டிக்கு யோனி சம்பந்தம் இல்லாத சரீரம். அதே போல ஆண்டாளுக்கு யோனி சம்பந்தம் இல்லாத சரீரம். அதெல்லாம் தெரியணும். அது மேல இதுக்கு மேல சேச்சனமோ உத்தியக்ஷமோ அண்டஜமோ ஒண்ணுமே இல்லையே. இவருக்கு வேர்வையினால பிறந்ததா இல்ல, இல்ல முட்டையால பிறந்ததா இல்ல, அல்லது ஒண்ணுமில்ல சுவாமி விதவிதத்து பிறந்ததா இல்லையே. எதுவுமே இல்லாம இதெல்லாம் இதெல்லாம் மூணு சம்பந்தமே யோனி சம்பந்தமே இல்லாம ஏற்பட்டது. அயோனிக சரீரம்னு பேரு. அயோனிகர்கள்னு பேரு. ஒரு தாயாருடைய கர்ப்பத்துல வராதவர்கள் அவர்கள்லாம் தெரியும் இல்லையா, அயோனிக சரீரம்னு பேரு. அதற்கு மேலே இன்னொன்று என்ன தெரியுமா, பகவான் அண்டத்தை எதிர்த்து படைக்கிறார். இப்ப இது வரைக்கும் சரீரம் பார்த்துட்டோம். இப்ப என்னென்ன சரீரம் பார்த்தோம், முதல்ல சரீரம் நித்தியம் அனித்தியம், அனித்தியத்தை பிரிச்சோம், மேலும் பிரிச்சோம், மேலும் பிரிச்சோம், மேலும் பிரிச்சோம், கடைசியில யோனி சம்பந்தமே இல்லாத சரீரம் வரைக்கும் குறைஞ்சு சேர்த்துட்டோம். தெரியுது. இப்ப இதெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்ப அண்டத்தை படைக்கணும். இன்னும் அண்டம் படைக்கல. பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனஸ்தத்துவம், அதே போல மகான் அகங்காரம், இதெல்லாம் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஆயிடுச்சு. பஞ்சீகரணம் பண்ணிச்சு. பஞ்சீகரணம் பண்ணப்பட்ட பிறகுதான் பூதங்களுக்கு பிறகுதான் பண்ணுவார். இது அண்டத்தை ரெடி பண்றது. அதாவது சுத்தமா இருக்கிற பிருத்திவி அப்பு தேஜஸ் ஆகாசத்து அண்டத்துக்கு என்ன பாருங்க, பிருத்திவி அத்து தேஜஸ்வா இருக்கு இல்லையா. அதாவது பஞ்சீகரணம் பண்றதுக்கு முன்னாடி பிருத்திவி என்ன, அப்பு என்ன, தேஜஸ் என்ன, வாயு என்ன, ஆகாசம் என்ன, இதெல்லாம் பஞ்சீகரணம் பண்றதுக்கு முன்னாடி அண்டத்தை சிருஷ்டிப்பாருன்னா சிருஷ்டிக்க மாட்டார். இது அங்கேயும் கலப்படம் கலந்ததை பிறகுதான், இந்த கலவை பண்ணப்பட்டதுதான் அண்டம் உருவாவதற்கு மூலப்பொருளே இந்த கலவை தான். எந்த கலவை சுவாமி, சிமெண்ட் போடுறோம், மணல் போடுறோம், வேற எந்த தூரம் போடுறோமோ அதே போல இங்க என்ன கலவை, இங்க பஞ்சீகரணம் என்கிற கலவை. பிருத்திவி அப்பு தேஜஸ்வாயு ஆகாசம், அந்த கலவை கிடையாது. அதான் மூலப்பொருள். அப்ப அண்டத்தை உருவாக்குவதற்கு முன்னாடி எல்லாம் என்னது பேரு, சமஷ்டி சிருஷ்டின்னு பேரு. அண்டத்தை உருவாக்குவதற்கு முன்னாடி சமஷ்டி சிருஷ்டின்னு பேரு. அண்டத்தை உருவாக்கின பிறகு ஏற்படக்கூடிய சிருஷ்டிக்கு வெஷ்டி சிருஷ்டின்னு பேரு. வெஷ்டி சிருஷ்டி. இப்ப மறுபடியும் முதல்ல பிரகிருதி மகான், மகான் அகங்காரம் ஆயிட்டு, அகங்காரம் மேற்கொண்டு எல்லாம் உருவாயிடுச்சு இல்லையா. சரி சுவாமி, இதெல்லாம் புதுசா உருவாயிடுதா, புரியறதுக்காக சொன்னேன். இப்ப ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நம்ம ஆன்லைன்ல கால்சியம் கேட்டுட்டு இருக்கோம், இது பண்ண முடியுமா? பண்ண முடியாது, தெரியாது. அப்ப அந்த இந்த மாதிரியான உபகரணங்கள் கிடையாது, இந்த மாதிரி நிலை கிடையாது. ஏன் டெலிபோனே சரியா கிடையாது, அதுக்கப்புறம் தான் டெலிபோன். சரி, இப்ப இதெல்லாம் புதுசா உருவாக்கப்பட்டதா கிடையாது. இருக்கிற பொருளையே தான் மாற்றி மாற்றி பண்றாங்க. புதுசாக எந்த பொருளும் உருவாக்கப்படவில்லை. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். புதுசா அறிவியல்காரன் இதை ஒத்துக்கிறார். இருக்கிற பொருள் தான் மாத்தரா. அந்த இது போறன்னா பிரகிருதி தான் மகானாருது, மகான் தான் அகங்காரமாகுது, அகங்காரம் தான் பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரங்கள், இதெல்லாம் ஆறுதணும். இப்பெல்லாம் இதெல்லாம் புது தத்துவம் உருவாயிடுச்சுன்னா, புது தத்துவம் உருவாகல. இதுக்கு ஒரு நியாயம் சொல்ற. என்ன நியாயம்னா, பணம் போல இருக்கணும்.
அந்த பனை ஓலை எடுத்து பெட்டி பண்ணின்னு வச்சுக்கேன். பனை ஓலை பெட்டி இன்னைக்கு திருமண் காப்பி பனை ஓலை இப்பெல்லாம் அது கிடையாது. அந்த காலம் திருமண் காப்பி பெட்டியில பனை ஓலையில தான் வந்துட்டு இருந்தது. பனை ரொம்ப நல்லா இருக்கும். பனை ஓலையில தான் விசிறிலாம் வந்துட்டு இருக்கும். அதே பனை மடல்ல தான் மடல் எடுப்பதற்குண்டான குதிரையா பண்ணிட்டு இருந்தா. அதே பனை ஓலையில தான் குண்டலமா சாத்திட்டு இருந்தா. கண்ணன் இதெல்லாம் குண்டலமா சாத்திருக்கான் போட்டுட்டு இருக்கா இல்லையா? அப்ப தென்னை ஓலை பனை ஓலை இதெல்லாம் வச்சுட்டு காதில போட்டுக்கணும். தென்னை ஓலை பனை ஓலை இது நிலை மாறிடுச்சுன்னா அதோட இன்னொரு நிலைக்கு மாறிட்டு பனை ஓலையே தான் தென்னை ஓலையே தான். அந்த தென்னை ஓலையை இன்னொரு நிலைக்கு மாறிட்டோனோ அதே போல பிரகிருதியின் வேறு அவஸ்தை தான் மகான். மகான் என்கிற தத்துவம் புதிதாக உருவாக்கப்படவில்லை. பிரகிருதி எது போல இன்னைக்கு நம்ம எத்தனையோ பார்த்துட்டு இருக்கோம். புதுசா ஏதோ கண்டுபிடிச்சா ஆகாயம் கண்டுபிடிச்சாருன்னா எப்படி கண்டுபிடிச்சா? இருக்கிற தத்துவத்தை வைத்துக் கொண்டுதான் கண்டுபிடிச்சிருக்கா. இல்லாதது புதுசா வெளியூர்ந்து கொண்டு வந்தாலா? வெளி தேசத்துல வேற அண்டத்திலிருந்து கொண்டு வந்தாலும் கிடையாது. இதே அண்டத்துக்குள்ளதான் இதே பூலோகத்துக்குள்ளதான் என்ன வஸ்துக்கள் இருக்கோ அந்த வஸ்துக்களை மாத்திரம் நிலை மாறுது. நிலை மாறினதுக்கு அப்புறம் அதனுடைய நிலையும் மாறுது. அதே போல என்ன ஆயிடுச்சு? பிரகிருதியின் வேறு அவஸ்தை தான் மகான். மகானின் வேறு அவஸ்தை தான் அகங்காரம். அகங்காரத்தின் வேறு அவஸ்தை தான் பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம் அப்படின்னு மறுபடியும் பஞ்சபூதம் பஞ்ச தன்மாத்திரம். இது ஒவ்வொன்றும் வேறு அடைந்ததே தவிர புதிதாக ஓர் தத்துவம் உற்பத்தி ஆகப்படலாகாது. புரிஞ்சுக்கணும். அப்பனா பிரதானம் எது? பிரகிருதி. அதனாதான் பிரகிருதி நித்தியம்னு சொன்ன மாதிரி பிரகிருதியிலிருந்து தான் மகான். அப்ப இந்த நிலையிலிருந்து அது வந்துடுது. புரியறதுக்காக சொன்னேன். ஒண்ணு சொன்னேன். இப்ப இது புரியும். பால் நெய் ரெடி இருக்கணும். பால் இருக்கு, நெய் இருக்கு. சுவாமி நெய் எப்படி வந்துட்டு? பால் இருந்துதான் சுவாமி வந்துட்டு. அப்ப பால் தானே பிரதானம். பாலுடைய அடுத்த நிலை தயிர், தயிருடைய அடுத்த நிலை மோர், மோருடைய அடுத்த நிலை வெண்ணெய், வெண்ணெயுடைய அடுத்த நிலை நெய். தெரியுதுனா? இப்ப நெய்ங்கிற ஒரு தத்துவம் புதுசா வந்துட்டா பால் இருந்துதான் வந்திருக்கு. அதேதான் பிரகிருதியிலிருந்து தான் இந்த சரீரமே வந்திருக்கு. அப்ப புதுசா உருவாக்கப்பட்டதா கிடையாது. பிரகிருதி என்கிற தத்துவம் அந்த அவஸ்தை மாறி மகான் தத்துவம்ங்கிற அவஸ்தை வந்துருக்கு. மகான் தத்துவங்கிற அவஸ்தை மாறி என்னது? அகங்கார தத்துவம் கொடுத்துரும். அகங்கார தத்துவங்கிற அவஸ்தை மாறி பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்கள் பஞ்ச பூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் இதெல்லாம் வந்துச்சு. அப்ப இதான் மாதிரி இதுல புதியதாக எந்த தத்துவம் உற்பத்தி ஆகல. புரியத்துக்கு ஒண்ணு சொல்றேன், இன்னொன்னு சொல்றேன். இதெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். புரியத்துக்கா சொல்றேன். ஒரு ராஜா வேறு தேசத்துல சண்டை போடணும். அது காலார் படை இருக்கு, தேர் படை இருக்கு, குதிரை படை இருக்கு, யானை படை இருக்கு. இதெல்லாம் தனித்தனியா இருக்கணும். காலார் படை தனியா இருக்கு, குதிரை படை தனியா இருக்கு, யானை படை தனியா இருக்கு, தேர் படை தனியா இருக்கு. இதெல்லாம் தனியா இருக்கணும். இந்த நாளையும் ஒன்னா சேர்த்து சேனைன்னு சொன்னோம். சேனையோர் உபயோர் மத்தியே முதல் சூத்திரம் இதுக்கு பகவத்கீதையில அப்படியே சேனைன்னு சொன்னா இல்லையா? இப்ப சேனை என்கிற சப்தம் புதிசை தவிர, ஆனா இந்த சேனை என்பது இது காலாட்படை என்ன, அதே போல யானைப்படை என்ன, குதிரைப்படை என்ன, தேர்ப்படை என்ன, இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தது சேனை. சேனை புதுசா உற்பத்தி ஆகிட்ட இல்லையா சாமி? அப்ப எல்லாத்தையும் கூட்டம் தான் சேனை சொல்லப்படுது. அதே போலதான் இங்க என்னது? பிரகிருதி. பிரகிருதியிலிருந்து தான் மகான் அகங்காரம் எல்லாம் புதுசா உருவாக்கப்பட்டது கிடையாது. அதனுடைய அவஸ்தை மாறி, எப்படி பாலுடைய அவஸ்தை மாறி தயிர், தயிருடைய அவஸ்தை மாறி மோர், மோருடைய அவஸ்தை மாறி வெண்ணெய், வெண்ணையுடைய அவஸ்தை மாறி நெய் அப்படின்னு வந்துட்டோம். அதே போலதான் இது வந்து. சரி சரி சுவாமி, இன்னொன்னு சொல்லுவா. ஒரு மரம் இருக்கு, மரம் இருந்ததுதான் அது மரம்னு சொல்லுவா. நிறைய மரம் வந்து வச்சுக்க அது என்ன வனம்னு சொல்லுவா. நிறைய மரம் வந்துச்சு, அது நிறைய மரம் இருந்ததுன்னா அது வனம்னு சொல்றாரு. யார்? நைமிசாரண்யம், நைமிசாரண்யம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அரண்யம்னு பேரு. காடு. காடுன்னா என்னது சுவாமி? நிறைய மரங்கள். காடுன்னு புதுசா ஒன்றும் கிடையாது. நிறைய மரங்கள் சேர்ந்து போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து என்ன வனம்னு பேரு. விருட்சம்னு சொல்லுவோம் ஒரு மரத்தை.
இத்தனை விருட்சம்னு சொல்றேன் சுவாமி. என்ன இப்ப நீங்க வனம்னு சொல்றீங்கன்னா நிறைய விருட்சம் சேர்ந்தா வனம். விருட்சம்னா ஒரு மரம், வனம் இல்லை. அதை போலத்தான் மாறுதல்கள். ஒரு நிலை மற்றொரு நிலைக்கு ஆகிறது. ஒரு நிலை மற்றொன்று ஆகுதுன்னா எப்படி சேனை ஒண்ணு உருவாயிட்டோ, காலாட்படை, தேர்ப்படை, அதே போல யானைப்படை, குதிரைப்படை எல்லாம் சேனைன்னு வந்துட்டோ, அதே போல இப்ப காடாகவே மகபரதா உருவாக்குறோம்னா ஒண்ணும் பண்ணல, நிறைய மரங்கள் சேர்ந்து விட்டோம்னா அது காடா. அதே போல காடா இருக்கிறியா, அதை போலதான் இங்கும் என்ன ஆகுது, இங்க முன்னாடிதான் இருக்கு பின்னாடிதான் இருக்குன்னா ஒண்ணும் கிடையாது. பூர்வக சம்பந்தமான முன்னாடி இருப்பதே காரணங்கள். பிரகிருதி காரணம், காரியம் மகா. ஏன்னா காரண காரியம் ரெண்டுமே ஒன்றுதான். பிரகிருதி காரணம், காரியம் எது மகா. பால் காரணம், தயிர் காரணம். தயிர் காரணம், மோர் காரியம். மோர் காரணம், வெண்ணெய் காரியம். வெண்ணெய் காரணம், அதே நெய் காரணம். அதே போலதான் என்ன, பிரகிருதி காரணம் மகான், காரியம் மகான். மகான் காரணம், காரியம் அகங்காரம். அப்ப காரிய காரண பேத விவகாரம் இந்த நிலம் மாறுறது. காரண காரியம் நிலம் மாறுதணும். ஒண்ணு வேண்டாம் சுவாமி, ரெண்டும் ஒன்னா வருமா சுவாமி? ஒன்னா ஒன்னா வருமே. காரணம் தான் மண்ணு, அதே காரியம் தான் மண்ணு. சுவாமி மண்ணே காரியம் மண்ணே காரணமா இருக்குமான்னா காரணம் தானே மண்ணு. அந்த காரியம் என்ன ஆயிடுச்சு, மண் குடமாயிடுச்சுன்னா. மண் குடமாயிடுச்சுன்னா அப்ப என்ன வாஜின்னா, மண் குடமாச்சு வாயு பயிரமா இருக்கு. அதே மண்ணா இருக்கச்சே வெறும் மண்ணா இருந்துச்சு. இப்ப மண்ணுன்னா 10 ரூபாய் வாங்கிட்டு போயிடலாம், மண் குடம்னா 100 ரூபாய் கொடுக்குறா. என்ன வித்தியாசம்னா அதுவும் மண்ணால் ஆக்கப்பட்டுதான், இதுவும் மண்ணால பண்ணப்பட்டுதான். இது அதோடைய நிலை மாறி மண் குடம் வந்திருக்கு. அப்ப காரண காரிய பாவனை ஒன்னே தெரியும், மண்ணேதான் காரணம், மண்ணேதான் காரியம். காரியமா குடம் வந்துருத்தோம்னா அதுவும் அதே மண்ணு தானே, மண்ண ஒண்ணு இல்லையா. ஆனா வித்தியாசம் என்ன தெரியுமா, இது வாயு வயிறமா இருக்கு மண் குடம், அது வாயு வயிறமா இருக்காது, மண்ணா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, இதை நம்ம ஜலத்தை தூக்கலாம், அது உள்ள ஜலத்தை போட்டு நாம் தூக்கலாம், ஜலத்தை தூக்க முடியாது. அப்ப முன்வயசிலிருந்து முடிந்தா வேறுபட்டிருக்க வேறொரு நிலை அடைந்தால், வேறு தத்துவங்கிற பேச்சு எதுவரை இருக்குன்னா பிருத்திவிலிருந்து ஆரம்பிச்சு பிருத்திவி வரையில் வந்துருந்துச்சுன்னா 24 தத்துவங்கள் வரையில் இந்த பேச்சு உண்டு. அப்படின்னு என்ன அர்த்தம், பிருத்திவி ஆரம்பிச்சு கடைசி நம்முடைய பரியந்த 24 தத்துவங்களுக்கு வந்துருச்சுன்னா கூட அது முன்னவஸ்தையிலிருந்து பின்னவஸ்தைக்கு வருதே தவிர புதியதாக உருவாக்கப்பட்டது கிடையாது அப்படின்னு. இப்ப இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப முடிக்க போற. இப்ப பிரகிருதி முடிக்கணுமோ, இன்னும் கொஞ்சம் இருக்கு, இது வரைக்கும் முடிக்க போற. இந்த விஷயத்த என்ன சொல்லுகிறாருன்னா, இப்ப இப்படி 24 தத்துவங்கள் வர்ணிக்கப்பட்டன. பொங்கைம்படனும், பொரு ஐந்தும், கருணேந்திரியம், ஐம்பூதம், இங்கு வீரோ பிரகிருதி மானாங்கார மனங்கள்னு பிரகிருதி மகான். திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க, உங்களுக்கே மனப்பாடம் ஆயிருக்கணும். பிரகிருதி மகான், அகங்காரம், ஞானேந்திரம் 5, கர்மேந்திரம் 5, மனஸ்தத்துவம் 1, தன்மாத்திரைகள் 5, பஞ்சபூதங்கள் 5, எல்லாத்தையும் சேர்த்தாச்சுன்னா 24. அப்படின்னு நீங்களே எப்படி கையிலே எண்ணிட்டு பாருங்க. பிரகிருதி மகான், அகங்காரம் 3ஆச்சா, கர்மேந்திரங்கள் 5, ஞானேந்திரன் 5, 13 ஆயிடுச்சு, மனஸ்தத்துவம் 1, 14 ஆயிடுச்சு, பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள் 10, 14 மொத்தம் 24. இந்த 24 தத்துவங்கள், இந்த 24 தத்துவங்களை தவிர சில மதத்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா 26 உண்டுன்னு சில பேர் சொல்றா, 28 உண்டுன்னு சில பேர் சொல்றா, 30 உண்டுன்னு சில பேர் சொல்றா, 20 தான் இருக்குன்னு சில பேர் சொல்றா, 1 தான் உண்டுன்னு சில பேர் சொல்றா. இப்ப பல பல பட்சங்கள் இருக்கணும். சில பேர் சொல்றதுன்னா அது அத்தனையும் தள்ளப்பட்டது. எப்படி தள்ளப்பட்டது, சாஸ்திரம் சொல்லியிருக்கு 24 தத்துவங்கள் தான். அப்ப 24 ஸ்தாபிக்கப்பட்டது. இப்ப அஜித் தத்துவங்கள் 24, அதுதான் பிரகிருதி. பிரகிருதியிலிருந்து உருவான அரிசி தத்துவங்கள் 24 தத்துவங்கள் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப பிரகிருதி காரணம், பிரகிருதியை சரி. இன்னொன்னு என்னன்னா, இப்ப சரி சுவாமி நீங்க இவ்வளவு தூரம் சொல்ற,
அப்ப இந்த தத்துவம் மாறத்துக்கு காரணம் எது? பிரகிருதி தானே. பிரகிருதி அஜித் தத்துவம் தானே. அஜித் தத்துவமா இதெல்லாம் மாத்துறது. மாத்தணும்னா ஞானம் இருக்க வேண்டாமா? பிரகிருதி இருந்து மகான் ஆகுது, மகான் அகங்காரம் ஆகுது, அகங்காரங்கள் பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்கள் மன தத்துவம் இதெல்லாம் ஆறுதுன்னு சொன்னேனே. அஜித் தத்துவம் இதெல்லாம் பண்ணுமா அப்படின்னா அஜித் தத்துவம் பண்ணார். நீங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். பிரகிருதி இருந்து மகான், மகான் இருந்து அகங்காரம் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அஜித் தத்துவம் பண்ணாது. இதை பெரிய ஒருத்தர் ஆட்சேபிக்கிறார். நீங்க சொன்னதே தப்பா இருக்க சுவாமி. அஜித் தத்துவம் இது மாதிரி பண்ணுமா? பண்ணாதான். இன்னைக்கு நிறைய உபகரணங்கள்லாம் அதுவே எல்லாம் பண்ற மாதிரி வந்துருது. ஆனா நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமோ அது பண்ணியிருந்தாதான் அது பண்ணுவோம். அதுவே பண்ணாது. எல்லாரும் அஜித் தத்துவங்கள். அப்படி கட்சி அதிகம் பண்ணுவோம்னா பண்ணவே பண்ணாது. அப்ப இது என்னன்னா, இதை நம்ம கேட்ட உடனே சுவாமி பிரகிருதி தான் காரணம் போட்டிருக்கு, அப்ப பிரம்மம் காரணம் இல்லையோ? அப்ப பிரம்மம் இதெல்லாம் உருவாக்கு பிரம்மம் காரணம் இல்லையோ அப்படின்னு ஒரு இதை கேட்டால் நமக்கு ஒரு மயக்கம் ஏற்பட தெரியாது. அதுக்கு தகுந்த போல சாஸ்திரமே என்ன சொல்றது தெரியுமா? உபனிஷத்து ஆகாசாத் வாயு வாயோர் அக்னிகி அக்னேராபகா அத்தியம் பிருத்திவி அப்படின்னு தெரிவிக்கிறது. ஆகாசத்திலிருந்து வாயு உருவானது, வாயுலிருந்து ஆகாசாத் வாயு வாயோர் அக்னிகி வாயுலிருந்து அக்னி உருவானது, அக்னேராபகா அக்னியிலிருந்து தண்ணீர் உருவாயிடுது, அத்தியம் பிருத்திவி தண்ணீரிலிருந்து பிருத்திவி உருவாயிடுது. சாஸ்திர வாக்கியமே இருக்கு. அப்ப இந்த அஜித் தத்துவமே அதுவும் உருவாக்க பண்ணிட்டார். பிரம்மத்துக்கு இதுக்கு சன்னு காரணம் இதுவா இல்லையா? இல்ல பிரம்மன் தான் எடுத்துக்காங்க. பிரம்மன் தான் எங்க. அப்ப சொல்லிருக்க சுவாமி, அது தேஜஸ் சங்கல்பம் பண்ணிட்டு, தேஜஸ் சங்கல்பித்தது, ஆபகம் சங்கல்பித்தது இருக்கே. தேஜஸ் தான் சங்கல்பம் பண்ணிட்டு, வாயு சங்கல்பம் பண்ணிட்டு, அக்னி சங்கல்பம் பண்ணிட்டு அப்படின்னு இருக்கே சுவாமின்னா, கண்டிப்பா படைப்பாளி என்பது ஒரு ஞானம் உடையவர் தான் இருக்க தவிர, ஞானம் இருக்கிறவர் தான் படைப்பாளி இருக்க முடியும் தவிர, தேஜஸுக்கோ அப்புக்கோ வாயுக்கோ பிருத்திவிக்கோ ஞானம் இருக்கான ஞானம் கிடையாது. ஞானம் இல்லாத ஒன்று அது படைப்பாளியா இருக்க முடியாது. அதனால அவைகள் படைப்பால் ஆக முடியாது. அப்போ வாயுவை படைத்தது, அக்னியே படைத்தது அப்படின்னு சொல்லியிருக்கேன் சுவாமினா, இவெல்லாம் படைக்குமானா படைக்காது. அப்ப ஆகாசத்தை சரீரமாக கொண்ட பிரம்மம், பிரகிருதியை சரீரமாக கொண்ட பிரம்மம், இப்ப பிரம்மம் தன் சரீரத்தை மாற்றுறது. ஆகாசத்தை சரீரமாக கொண்ட பிரம்மம், பிரகிருதியை சரீரமாக கொண்ட பிரம்மம் மகானை சரீரமாக கொண்ட பிரம்மமாக மாறுகிறது. மகானை சரீரமாக கொண்ட பிரம்மம் அகங்காரத்தை சரீரமாக கொண்ட பிரம்மமாக மாறுகிறது. பிரம்மத்தின் சரீரம் தான் மாறுது. முதல்ல நம்ம பார்த்தோம் சரீரம் என்ன, இந்த பிரகிருதி பகவானுக்கு சரீரம் பார்த்த போனோம். அப்ப அதெல்லாம் அனித்தியம் சொல்ற சமயம் மகான் அனித்தியம் தான். ஆனா பிரகிருதி நித்தியமாச்சே. பிரகிருதியை சரீரமாக கொண்ட பிரம்மம், நல்லா பாருங்க, பிரகிருதியை சரீரமாக கொண்ட பிரம்மம் மகானை சரீரமாக கொண்ட பிரம்மமாக மாறுகிறது. மகானை சரீரமாக கொண்ட பிரம்மம் அகங்காரத்தை சரீரமாக கொண்ட பிரம்மமாக மாறுகிறது. பகுஷ்யாம் பிரஜாயேய சங்கல்பிக்கிறது. சங்கல்பம் எது? சங்கல்பம் அஜித்தை சங்கல்பிக்குமா? நீங்க டிவியில பார்த்துட்டு இருக்கேன், மொபைல பார்த்துட்டு இருக்கேன், மொபைலே பேசுமா? பேசாது. அது பேசினாதான் அது எதிர்த்தட்டு கொடுக்கறதே தவிர அதுவே பேசுவாங்க பேசாது. அது சுவாமி அதுவே அது பேசாம இருக்கிறதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பேசாது, அதுவே விஷயம். ஆனா பேசணும்னால அதையதான் பேசிருக்கணும். அப்ப இதுக்கு ஒரு ஞானம் இருக்கக்கூடிய ஒருத்தர் பேசணும். ஞானம் இல்லாத அந்த மொபைலே பேசணும்னா பேச. அதே போல ஒண்ணுமில்ல, இந்த எக்ஸாம்பிளே பார்த்துக்கலாம். அப்ப பிரகிருதி அஜித் தத்துவம், 24 தத்துவங்களுடைய பிரதான தத்துவம் பிரகிருதி. அதுவே மகானா மாறுமானா பிரகிருதியை சரீரமாக கொண்ட பகவான் தான் மகான் என்கிற தத்துவமாக சரீரமாக கொண்ட மகானாக மாறுகிறார் அப்படின்னு தெரியுது. மகானை சரீரமாக கொண்ட பரபிரம்மம் மாறுவார். எது போறோம்னா புரியத்துக்காக சொல்றேன். ராமன் இருக்கார், ராமன் குழந்தை ராமனா இருக்க யுவா ராமனா மாறிக்காரணும். நாமே இருக்கோம்.
சிறு வயசுல ஒரு 60 வருஷம் அப்படி இருந்தோம், குழந்தையா இருந்தோம். இப்ப என்ன வயசாயிடுச்சு அப்படின்றோம். அப்ப முதல்ல இருந்த சரீரம் சிசு சரீரம், இப்ப இருக்கிற சரீரம் வாலிப சரீரம். இந்த சரீரத்தோடு இருக்கிறவங்க ராமன் தானே, அந்த சரீரத்தோடு இருந்த ராமன் தானே. இப்ப பிரியத்துக்காக 4 வயசு கண்ணன் தானே கீதாச்சாரியன். இப்ப ரெண்டுக்கும் என்ன வாசியம்னா திருவே மாறிட்டு 4 வயசு இருக்கச்சே வேறு, அதே 60 வயசு இருக்கச்சு கீதாச்சாரியன் இருந்தானோ மாறியது இல்லையா? அதே போல பிரகிருதியை சரீரமாக கொண்ட பிரம்மம் தன்னுடைய சரீரத்தை மாத்துறது, மாத்தும் போது என்னது? அது மகானாகுது. அப்ப பிரம்மத்திலிருந்து பிரம்மம் தான் உருவாகிறார். இதுதான் நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின் பிரதான பிரதிதந்திரம். இதுதான் நீங்க பிரதானம் புரிஞ்சுக்கணும். எதிலிருந்து எது உருவாகும் சொன்ன? பிரம்மத்திலிருந்து பிரம்மம் தான் உருவாகும். புரியல சுவாமி? பிரம்மத்திலிருந்து பிரம்ம உருவாகும், பிரம்மத்திலிருந்து பிரம்ம உருவாகிறார். ஏன்னா இப்ப மகானை சரீரமாக கொண்ட பிரம்மமாக இருக்கு. காரணமும் பிரம்மம் தான், காரியமும் பிரம்மம் தான். இது போல மண்தான் காரணம், மண்தான் காரியம் பார்த்த போனோம். எங்க சுமே மண்தான் மூலமா இருக்க மண்ணு இருந்தது, அதை நம்ம பிசைஞ்ச மண்பாண்டம் பண்ணின, அதுவே காரியம் ஆயிடுச்சு. அதே மண்ணே காரியம் ஆயிடுச்சு, அதே மண்ணே காரணமா இருக்கணும். அதே போல பிரம்மம் தான் காரணம், பிரம்மம் தான் காரியம். விசிஷ்டாத்வைதத்தின் முக்கியமான கொள்கை இது. பிரம்மமே காரணம், பிரம்மமே காரியம். இப்படி சொல்ல முடியுமா சுவாமி? பிரம்மமே காரணம் காரியம் சொல்ல முடியுமா? மண்ணே காரணம் மண்ணே காரியம் பார்த்தோமே. மண்ணே காரணமா இருக்கு, அந்த மண் குடமே காரியமா எடுத்தணும். அப்ப குடம் காரியம் இல்லையா என்றால் குடமும் மண் தானே. குடமும் ஏன்னா குடமும் உடைச்சாச்சுன்னு வச்சுக்கேன், உடைச்சாச்சுன்னா மண்ணு தானே ஆப்படுது, என்ன ஆப்படுது? குடமும் மண் தானே. குடம் வேற ஏதோ வந்துட்டா இல்ல, முதல்ல மண்ணால குடம் பண்ண, இப்ப அந்த குடம் தங்க குடம் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? அதுவும் மண் குடம் தான், அதுதான் மண் குடம் சொல்றோம்னா அதுவும் காரணம். அப்ப மண்ணுடைய அவஸ்தாந்திரம் தான் குடம், மண்ணுடைய வேறு மாறுபட்ட நிலைதான் குடம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஸ்ரீபாஷன்ல பிரதானமா எடுக்கிறார் சுவாமி. மண்ணுடைய வேறு மாறுபட்ட நிலைதான் குடம், குடம். அப்ப மண்ணின் வேறு உருவம் அமைப்பு, வேறு உருவ அமைப்பு தான் எது? குடம். அதே போல பிரகிருதியை சரீரமாக கொண்ட பிரம்மத்திலிருந்து மகானை சரீரமாக பிரம்மமாக ஆவார். பிரகிருதியை சரீரமாக கொண்ட பிரம்மத்திலிருந்து மகானை சரீரமாக கொண்ட பிரம்மம் ஆவார். இந்த மாறுதல் அடைவார் என்பது உருவாகிறான்னு சொல்லப்படாது. எதுவுமே உற்பத்தி கிடையாது. அடியாரை திரும்பி திரும்பி உற்பத்தி இல்லை, பரிணாமம். பரிணாமம் தான் இங்க உற்பத்தி. பரிணாமம் என்ன? மாறுபட்ட தன்மை, மாறுறது. மண்ணு எப்படி குணமானதோ அதான் மாறுது, அதுக்கு பேர் பரிணாமம். மரிணாமம், அந்த பரிணாமம் தான் உற்பத்தி. உற்பத்தி கிடையாது, இதுவா இருப்பது அதுவா மாறுது. இதுவா எப்படி சுவாமி அதுவா மாறுது. அடுத்து மகானை சரீரமாக கொண்ட பிரம்மத்திலிருந்து மாறுதல் ஏற்பட்டு அகங்காரத்தை சரீரமாக கொண்ட பிரம்மமாக மாறுவர். இப்படியே ஆகாசம் வச்சுக்கணும். பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், கர்மேந்திரிகள் சொன்னான். அப்ப ஆகாசத்தை சரீரமாக கொண்ட பிரம்மம் சங்கல்பித்து நான் இப்ப மாறுதல் போகிறேன் என்று சரீரத்தை மாற்றி வாயுவை சரீரமாக கொண்ட பிரம்மமாக சங்கல்பித்தது. என்ன பண்ணணும்? சங்கல்பிக்க சங்கல்பிக்கம். அப்ப சங்கல்பம் எப்போதும் பிரம்மத்தினுடையது. சங்கல்பம் அஜித்து பண்ணுமா? அஜித்துக்கு தான் ஞானமே இல்லையா? பகுஸ்யாம் பிரஜாயேயர் ஜன்மம் பல பல செய்து வெளிப்பட்டு சங்கொடி சக்கரம் வெல் இப்படி தெரிவிக்கிறார். உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம், 3 காரணங்களாகவும் பகவானே இருக்கட்டும். இப்ப காரணக்காரி 2 பிரம்மமே அப்படின்னு தெரியும் இல்லையா? இப்ப சங்கல்பம் எப்போதும் பிரம்மத்தினுடைய. ஆக 24 தத்துவங்கள் இதுதான். இப்ப 24 தத்துவங்களை சரீரமாக கொண்ட பிரம்மம், அந்தந்த சரீரமாக கொண்ட பிரம்மமே அடுத்த சரீரமாக கொண்ட பிரம்மமாக மாறுகிறது. மாறுறதும் அப்ப இது முதல்ல பஞ்சீகரணம் ஆயிடுது. மாறுறதுக்கு பதிலாக பஞ்சீகரணம் ஆயிடுது. இதை வச்சு கொண்டுதான் அண்டத்தை சிட்டிக்கிறாரு. இப்ப அண்டம் என்பது எத்தனை தெரியுமா? இது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்ப பிரகிருதியிலிருந்து தான் எல்லாமே உருவாகுது.
அந்த பிரகிருதியை சரீரமாக கொண்டு மகான சரீரமாக கொண்டு அகங்காரம் அகங்காரம் சரீரமாக கொண்டு மேற்கொண்டு எல்லாம் வந்துட்டு இருக்கு. சரி, இப்ப இதுக்கு மேல அண்ட கடாகம் எப்படி சுவாமி? அண்ட கடாகம்னா இதெல்லாம் சிருஷ்டிச்சதுக்கு அப்புறம் அண்ட கடாகம். அண்டம் என்பது 50 கோடி யோஜனை தூரம், 50 கோடி யோஜனை இருக்கும். அகலம் நீளம் இதெல்லாம் 1 கோடி யோஜனை தூரம். 50 கோடி யோஜனை தூரம். ஒரு யோஜனை என்பது 10 மைல். அப்பனா 500 கோடி யோஜனை தூரம் எது? 500 கோடி யோஜனை மைல் எது? ஒரு அண்டகடாகம். அந்த அண்டகடாகத்துக்கு நடுவில் இருக்கிறதா பூமண்டலம். நம்ம இருக்கிற பூமண்டலம் அங்க இருக்கு. மேலே 7 லோகம், கீழே 7 லோகம். பக்கவாட்டுல சப்த தீபங்கள், இதெல்லாம் முன்னாடி பார்த்துக்கணும். சப்த தீபங்கள், அது நடுநிலையான தீபம் தான் ஜம்பு தீபம். அந்த ஜம்பு தீபத்துல நாம இருக்கிறோம். அதுல மொத்தம் 9 வருஷங்கள். வருஷங்கள்னா இது சமஸ்திரம் பேர் இல்ல. வருஷம் இந்த வருஷம் அந்த வருஷம் இந்த வருஷம் வருஷத்துக்கு 365 நாள் அந்த வருஷம்னா இடம்னு பேருங்க. 9 வருஷங்கள். மேரு பர்வதத்தை நடுவில் ஒரு கன்னிகையா வைத்துக் கொண்டு வடக்கே தெற்கே என்ன சொல்ல போறான்னு மேல கொண்டு பார்க்க போறோம். இதெல்லாம் விஷ்ணு புராணத்துல எப்படி எடுத்திருக்காரோ, பாகவத புராணத்தை எப்படி எடுத்திருக்காரோ அதெல்லாம் இங்க சுருக்கமா சொல்றார் சுவாமி சீனிவாச சுவாமி. இப்ப அது இன்னும் நம்ம முடியல, பிரகிருதி இன்னும் முடியல. ஏன்னா பிரகிருதி எல்லாம் பண்ணணும். அண்டகடாக வரைக்கும் வரணும் பண்ணுவோம். நம்ம 24 தத்துவங்களுக்கு தான் பார்த்துருக்கோம். 24 தத்துவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அண்டகடாகத்தை சிருஷ்டிக்கணும். அண்டகடாக சிருஷ்டிக்கு அப்புறம் தான் மேற்கொண்டு பிரம்மாவை சிருஷ்டிக்க போறார் என்னன்றது பார்க்கணும். பிரகிருதி அவதாரம் கொஞ்சம் இருக்கு. அதை முடிச்சதுக்கு அப்புறம் அண்டகடா இது மேற்கொண்டு காலம் ஆச்சரியமான விஷயம் என்னன்றது பார்க்கணும். ஆழ்வார் பெருமானாட்சியை திருவிலேசம் ஆச்சாரியம் திருவிலேசம் பகவதால் திருவடிகளே சரணம். சந்தைகளுக்காக அவசியம் கேட்கப்படி பிரார்த்திக்கிறேன். உங்ககிட்ட முதல்ல ஒன்று சொல்லிடுறேன். அடியனை கொஞ்சம் சில நிர்பந்தங்கள் இருக்கிறபடியால காலட்சேபம் கண்டினியூ பண்ண முடியல. நாளைக்கு காலட்சேபம் உண்டு, நான் ஞாயிற்றுக்கிழமை உண்டு. திங்கள் செவ்வாய் வச்சுக்கலான்னு பாக்குறேன். ஏன்னா கொஞ்சம் அடியனை பாரியா கொஞ்சம் ஒன்று தெரியல அப்படின்னா கொஞ்சம் சிரமமா இருந்திருக்கு. அதனால முடியல. மேற்கொண்டு சன்னதி கைங்கரிகள் வேற இருந்தபடியால முடியல. இனிமே கொஞ்சம் வரும்னு நினைக்கிறேன். இன்னொரு மாசத்துக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா காலட்சேபம் நிக்காது, கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். ஒரு மாசம் கழிச்சு இனிமே கண்டினியூ பண்ணலாம். ஏதாவது சந்தேகம் தான் அவசியம் கேட்க பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் பெருமானாட்சி நாளை தினம் சாயங்காலம் காலட்சேபம். அடியன் சுவாமி. சுவாமி அதான் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சோ பெருமாளுக்கு நித்திய சரீரம் இருக்கிறது தான் ரொம்ப சாஸ்திரம் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கு. ஒரு நிலையான ஒரு நித்தியமா ஒரு சரீரம் இருக்குன்னு. பட் இப்ப நம்ம கேட்கறத பார்த்தா, இந்த நம்ம எதிந்திர மத தீபிகை கேட்கறத பார்த்தா நித்திய சரீரமும் இருக்கு, அனித்திய சரீரமும் இருக்கு. அனித்திய சரீரம்ன்றது இந்த அச்சித்தும் சித்தும் சேர்ந்த அந்த இது. இன்னொன்னு அவருக்கு தனியா ஒரு அச்சித்துல பிரகிருத்தியை தவிர மற்ற அத்தனையும் அனித்திய சரீரம். சாரி பிரகிருதி மூல பிரகிருதி நித்தியம். இதெல்லாம் அனித்தியம். ஏன்னா பின்னாடி சொல்ல போறாங்க. பின்னாடி வரப்போறது இந்த நித்திய சரீரம் எது வரைக்கும் வருதுன்னா, கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம்லாம் நித்திய சரீரமே. இந்த சரீரத்தை விட்டுட்டு போடிதான்னா இல்ல, மேல வரப்போறது. நிறைய விஷயங்கள் வரப்போறது. நிறைய பயங்கரமா இருக்கு. ஆனா இதெல்லாம் சயின்டிபிக்கா நமக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. இதுக்கெல்லாம் அவர்கிட்ட ஆன்சர் இருக்கானா கிடையாது. நம்ம சாஸ்திரத்துல தான் இது இருக்கு. விஷ்ணு புராணக்காரர் பூர்ணமா இதை எடுத்திருக்காரு. பாகவதத்துல வியாச பகவான் பூர்ணமா இதை எடுத்திருக்காரு. அதை அப்படியே பிடிஞ்சு கொடுத்திருக்காரு. எட்டிந்திரமதி தீபிகாவை நான் ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்காரு. அடியனும் சுருக்கமா தான் சொல்லியிருக்கேன். மறுபடியும் எப்ப அவகாசம் கிடைச்சுன்னா அதுக்கு போயிட்டோம்னா ரொம்ப நாழியா இருக்கும். அடிப்படையை மட்டும் நம்ம புரிஞ்சுப்போம். அதுக்கு மேல போறோம். ஸ்ரீமதே ராமன். அடியன் தனியோசம். ஸ்ரீமதே ராமன். ராமானுச நூற்றாண்டு சுவாமி. நான் இதுவா பிரஷர் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் ரிமைண்ட் பண்றேன். இல்ல சுவாமி, அடியனுக்கு உங்களை பார்க்கலையே தவிர அடியனுக்கு கொஞ்சம் வெக்கமாவே இருக்கு. அதெல்லாம் அப்படியே விட்டுட்டேனே.
அதாவது பெரிய குற்றம் பண்ணிடுவார், எந்த நிலையில் நிற்கிறார் அப்படின்னு நான் நின்றுட்டு இருக்கேன். அப்படிதான் இருக்கேன் அடியே. ஏன்னா ஒரு பக்கம் ராமானுஜன் இருந்தாரு, இன்னொரு பக்கம் பகவதீஸ்வரன் உட்காந்து அது வேற அப்படியே நின்று இருக்கு. இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை எடுக்கணும்னு இருக்கேன். எடுத்துள்ளோம். இது கொஞ்சம் நிறைய வெளி காரியங்கள், வெளி சன்னதி கைங்கரியங்கள் நிறைய வந்துள்ளதா. உடனே அது சிறு வயசுல இருந்து அதுல நன்னா பண்ணி பண்ணி யாரும் பண்ண மாட்டேன், கார் எடுத்துட்டு வந்து ஆக்ஷன் போயிட்டான். என்னால ஒண்ணும் பண்ண முடியல, டைம் இல்லை சுவாமின்னு சொல்ல முடியல. இது வந்ததான் சுவாமின்னு சொல்லி இருக்கிறார். அதனால வந்து ஒண்ணும் பண்ண முடியல. அடியன் சார், அடியன் இது பண்ண. ஏன்னா எனக்கு இப்ப தெரியுது உங்களுக்கு நிறைய பாவம், டொமஸ்டிக்காவும் நிறைய ஒர்க் இது இருக்கு போல இருக்கு, கைங்கரியமும் நிறைய இருக்கு போல இருக்கு. ஆத்துல வந்து உடம்பு சரியில்லைன்றீ அடியே மட்டும்தான் இருக்கு, ஆத்துல யாரும் இல்லை. அப்பா சரிங்க சார். ஜஸ்ட் ஏன்னா இன்னைக்குதான் என்னடா ராமானுஜன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிருந்தது. சரி சுவாமிக்கு தான் இது நம்ம அப்படி கேட்போம் அப்படின்னு நினைச்சேன். சரி, அந்த சம்பிரதாய விஷயங்கள் ராமானுஜர் அவரோட வாதம் பண்ணதெல்லாம் சொல்லணும்னு இருக்கேன். ஸ்ரீபாஷத்துல என்னென்னலாம் வாதம் எடுத்திருக்காரோ அதெல்லாம் எடுக்கணும்னு இருக்கேன். பார்ப்போம் என்னென்ன பண்ண முடியும். இதுலயே தீபிகால சில இதெல்லாம் கொஞ்சம் வருது, அங்க வச்சு சுருக்கமா சொல்றேன், அங்க கொஞ்சம் விரிவா சொல்றேன். சொல்லுங்க ஆராமந்தன். அடியேன் சுவாமி, தேவத்திரியுடைய சேர்த்துக்கணும் சுவாமி. ஆச்சரியமான விஷயம் சுவாமி. எல்லாமே வைஷ்ணவனு கேட்க வேண்டிய விஷயம். ஆனா எத்தனை பேருக்கு இந்த பாக்கியத்தை பெருமாள் அனுகிரகிக்கிறாருன்னு தெரியல. அதே நேரத்தை திருமேனி பாத்துங்க சுவாமி. அவசியம் சுவாமி, அவசியம் சுவாமி. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க சுவாமி, பக்குவமா கொஞ்சம் காலட்சேபம் நடத்துங்க சுவாமி. சரி சுவாமி, சரி சுவாமி. ஏன்னா ஆத்துலயும் அம்மாவுக்கு அது மாதிரி இருக்கு. ஒருத்தரா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க சுவாமி. திருமேனியை பார்த்து அது அனுசரிச்சு கைங்கரித்து வச்சுக்கோங்க சுவாமி. சரி 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 சுவாமி. காலட்சேபம் கூட அது மாதிரிதான். சரி 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 சுவாமி. ஆமா, அதான் திருமேனி முக்கியம் பாத்துக்கோங்க. அதுதான் சரி சுவாமி. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்னைக்கு அடியெல்லாம் ரொம்ப கேட்கணும். நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் லௌகீக என்ன பண்றது, விட்டு விட்டுதான் கேட்க முடியுது. அடியனுக்கு என்ன பண்றது, பிராரப்த கர்மா அது மாதிரி இருக்கு. பாக்கிய சுவாமி, ரொம்ப கிருபை சுவாமி. அடியன் நாம சுவாமி.